நாங்கள் இப்போ உங்களுக்கு ஜூம்ல லெக்சர்ஸ் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதே நேரம் LMS உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் போட்டு கொண்டிருப்போம். நீங்கள் இந்த ஜூம் மீட்டிங் வார அதே சமயம் இந்த LMS நீங்கள் விசிட் பண்ணி அதுல போய் உங்களுக்கான மெட்டீரியல்ஸ், உங்களுக்கான கற்கைக்கு தேவையான மூலங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அப்ப LMS அக்சஸ் பண்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். எங்களோட யூனிவர்சிட்டி வெப்சைட்டுக்கு போனீங்க என்றால் அங்கிருந்தே உங்களுக்கான லிங்க் தெளிவாக இருக்கும். இதுல அகடமிக் சென்டர் போனீங்கன்னா CODL, அதாவது சென்டர் ஃபார் ஓப்பன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் இருக்குது. நீங்கள் கற்கையை மேற்கொள்ற நிறுவனம் பல்கலைக்கழகத்துல அந்த நிறுவனத்தின் இணையதளத்துல இப்ப இப்படியான இணையதளங்களை என்ன மாதிரி நாங்கள் வடிவமைக்கிறதான் இந்த பாடத்தின் கடைசி கோல். சரியா? இதுல BA BCom உங்களோட LMS நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். அதுல யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் போகணும். இதுல நான் இருக்கிறபடியே என்னுடைய யூசர் நேமை கொடுக்குறேன். எனக்கான பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்றேன். சாரி. ஓகே. அப்ப LMSக்குள்ள நாங்கள் லாகின் பண்ணிக்குள்ள இந்த LMSல உங்களோட பாடம் எங்க இது அமைந்திருக்கின்றது நீங்கள் பாக்குறோம். டேஷ்போர்டுகளா நீங்கள் முதலே பாடத்தை போய் தரிசிப்பீங்களா இருந்தால் இந்த டேஷ்போர்ட்ல இருக்கும். அல்லது ஹோம்லயே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு போய்க்குள்ள பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இதுல கிளிக் பண்ணீங்களா இருந்தால் இங்க ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் இருக்குது. இப்ப நாங்கள் இந்த பாடம் செகண்ட் இயர்ல வாழக்கூடிய செகண்ட் இயரை கிளிக் பண்ணிக்குள்ள அங்க செமிஸ்டர் 1, செமிஸ்டர் 2, இப்ப செமிஸ்டர் 2ல நீங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறீங்க. அதுல நீங்கள் பேட்ச் 1 நியூ கரிக்குலம், புது பாடத்திட்டத்துக்குமே நீங்கள் பேட்ச் 1 வர்றீங்க. அப்ப அதுல நாங்கள் கிளிக் பண்ணிக்குள்ள உங்களோட அனைத்து பாடங்களும் இதுல அட்டவணைப்பட்டிருக்குது. இதுல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லெவல் 2 இதுதான் நாங்கள் இப்ப படிக்க போற பாடம். அதை கிளிக் பண்ணீங்க என்றால் உங்களுக்கான LMS லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கற்றல் மேலாண்மை தொகுதி. இப்ப இங்க இந்த பாடப்பிறப்புக்கு உங்களுக்கு வரப்போற விரிவுரையாளர்கள், செய்முறை காட்டுநர்கள் எல்லாருக்கும் உங்களுக்கும் இடையிலான தொடர்பு இதனுடன் தான் ஏற்படுத்தப்படும். எவ்வளவு தங்களோட பாட சம்பந்தமான மூலங்களை இதுல போடைக்குள்ள நீங்கள் அதை எடுத்து பார்க்கக்கூடிய இருக்கு. மற்றது இதனுடையவே உங்களோட அசைன்மெண்ட்ஸும் சப்மிட் பண்ணலாம். குயிஸ் எக்ஸாம்ஸ் அதுகளும் காலக்கிரமத்துல நாங்கள் வைத்துக் கொண்டு போவோம். இதுல இப்ப பாத்தீங்கன்னா பொதுவாக இந்த பாடத்துக்கான இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லெவல் 2 என்றாலும் இந்த பாடத்துக்கான தலையங்கம் வலையமைப்பு, இணையம் மற்றும் வலை மேம்பாட்டு தொழில்நுட்பங்கள். என்ன மாதிரி வர போனா ஒன்று வலையமைப்பு, நெட்வொர்க், என்ன மாதிரி நிறுவனங்கள்ல வலையமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அது பேங்கா இருக்கலாம், கேம்பஸா இருக்கலாம். நிறுவன வலையமைப்புகள் என்ன மாதிரி ஏற்படுத்தப்பட்டிருக்குது, அந்த வலையமைப்புகள் ஊடாக நாங்கள் இணையத்தை என்ன மாதிரி அணுகிறோம், இணையம் என்ன மாதிரி அமைந்திருக்குது, மற்றது இந்த வலையமைப்புல பாவிக்கப்படுற தொழில்நுட்பங்கள், இந்த வலைத்தளங்கள் இதுகளை அமைக்கிறதுக்கு நாங்கள் என்ன மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி செய்யலாம் என்ற அந்த விஷயத்தை நாங்கள் இதை பார்க்க போறோம். இதுல பாடத்திட்டம் இது உங்களுக்கு முதலே ஹேண்ட்புக்ல தரப்பட்டிருக்கும். பாடத்திட்டத்துல பாத்தீங்க என்றால் உங்களுக்கான இந்த கோர்ஸ் கோட், டைட்டில், எத்தனை கிரெடிட், மற்றது இந்த இயர்ல இந்த செமிஸ்டர்ல இது வருது இந்த பாடம், மற்றதுல தியரி பிராக்டிக்கல் காம்போனன்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஃபர்ஸ்ட் இயர்லயே உங்களுக்கு தியரி பிராக்டிக்கல் இருந்தது. இப்ப தியரிக்கு ஒரு உங்களுக்கான லெக்சர்ஸ் 15 மணித்தியால லெக்சர்ஸ் உங்களுக்கு தியரிக்கு தேவைப்படும் இந்த பாடத்துக்கு. அதே மாதிரி பிராக்டிக்கல் 60 மணித்தியாலங்கள் தேவைப்படும். நீங்கள் கம்ப்யூட்டர் 60 மணித்தியாலங்கள் பிராக்டிக்கல் வேலை செய்திருக்கணும். அதே மாதிரி நீங்கள் இண்டிபெண்டன்ட் லேர்னிங் நீங்களாக கற்கிறதுக்கு 75 மணித்தியாலங்கள். அப்ப 3 கிரெடிட் சப்ஜெக்ட் அந்த 3 கிரெடிட் சப்ஜெக்டுக்கு ஒரு கிரெடிட்டுக்கு நீங்கள் 50 மணித்தியாலங்கள் செலவழிக்கணும்.
உங்களோட இதுல. அப்ப எல்லாமே 150 மணித்தியாலங்கள் இந்த பாடத்துக்கு நீங்கள் செலவழித்தால் நிச்சயம் நீங்கள் இந்த பாடத்தை வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியும். 150 மணித்தியாலங்கள் விசுவாசமா செலவழிக்கப்பட வேண்டிய நேரம். அதுல நீங்கள் எங்களோட, அதாவது உங்களுக்கு லெக்சரர் 15 மணித்தியாலங்களும் பிராக்டிக்கல் 60 மணித்தியாலங்களும் நடக்கணும். இந்த பாடத்திட்டத்தின்படி நீங்கள் வெளிவாரியாக வாரபடியால் இந்த முழு நேரமும் லெக்சர்ஸ் பிராக்டிக்கல் செய்யறதுக்கு இயலாமல் இருக்கும். அதுக்கு ஒரு பகுதி நேரம் தான் உங்களுக்கு வளமையா அப்படித்தான் நடக்கிறது. அந்த இதை நாங்கள் மேற்கொள்வோம். மற்ற இந்த 75 மணித்தியாலம் நீங்க சுயமாக கற்றல்ல மேற்கொள்ளணும் இந்த பாடத்திட்டத்துக்கு. இந்த 15 மணித்தியாலத்துக்கு பதிலாக நாங்கள் 4 மணித்தியாலத்துல உங்களுக்கு இந்த தியரி சம்பந்தமான விரிவுரைகளை மேற்கொள்ளுவோம். ஓரளவுக்கு அந்த 4 மணித்தியாலத்திலே நாங்கள் இந்த தியரி பாட்டை கவர் பண்ணுவோம். அதை விட ப்ரெசன்டேஷன்ஸ், இது லெக்சர் முடியாதுக்கான ப்ரெசன்டேஷன்ஸ் மற்ற வீடியோ எல்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணப்படும். மற்றது ப்ராக்டிக்கல் 60 மணித்தியாலங்களுக்கு பதிலாக நாங்கள் 16 மணித்தியாலங்கள் உங்களோட தொடர்புல இருப்போம். அதில் 6 மணித்தியாலம் இந்த ப்ராக்டிக்கலுக்கான விரிவுரைகளை எடுப்போம். ஜூமினூடாகவோ இல்லை நேரவோ 6 மணித்தியாலங்கள் வரும். அப்ப டோட்டலா இதுல ஒரு 4 மணித்தியாலம், இதுல 6 மணித்தியாலம் விரிவிரியாக நடக்கும். மிச்சம் ஒரு 10 மணித்தியாலம் உங்களை இங்க கேம்பஸுக்கு கூப்பிடுவோம். 10 மணித்தியாலத்தை 4 பிரிச்சு ஒரு நாளைக்கு 2.5 மணித்தியாலம் படி 4 நாள் நீங்கள் எங்களோட லேபுக்கு வந்து பிராக்டிக்கல் செய்ய வேண்டி இருக்கு. சரியா? அப்ப அது 10-16 மணித்தியாலம். மிச்ச மணித்தியாலங்கள் நீங்கள் சுயமாக நீங்கள் அந்த கற்றல்ல ஈடுபடணும். கணனிக்கு முன்னால் இருந்து இந்த 60 மணித்தியாலம் நீங்கள் ஒர்க் பண்ணணும். அப்பதான் இந்த பாடத்தை நீங்கள் வெற்றிகரமாக முடியக்கூடியதாக இருக்கும். மற்றது இந்த 75 மணித்தியாலங்கள் நீங்கள் சுய கற்றல்ல ஈடுபடுறதுக்கான நேரம். மற்ற இந்த பாடத்தின் நோக்கம் என்னென்றால் உங்களுக்கான போதிய அறிவு, நெட்வொர்க், இன்டர்நெட், இந்த வலைத்தளங்கள், இணையம், இது சம்பந்தமான போதிய அறிவு. மற்ற இந்த வலைத்தளங்களை உருவாக்குறதுக்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள், ஆரம்ப கட்ட ப்ரோக்ராமிங் என்ன மாதிரி செய்யலாம்ன்றதும் உங்களுக்கு ஒரு, அதை விட இந்த வலைத்தளத்துல, அதாவது இணையத்துல இருக்கிற பல்வேறுபட்ட கருவிகள், சாஃப்ட்வேர்ஸ், அதுகளை நீங்கள் என்ன மாதிரி ஹேண்டில் பண்றது. இப்ப கூகுள்ல போய் என்ன செய்யலாம், மைக்ரோசாஃப்ட்ல போய் என்ன செய்யலாம். இப்போ நார்மலா நீங்கள் வாட்ஸ்அப், வைபர் இப்படியான ஃபேஸ்புக் எல்லாம் ஹேண்டில் பண்றீங்க. இதை விட கொஞ்சம் டீப்பா போய் அப்ப அதுகள் என்ன மாதிரி நாங்கள் ஆனலாம். இப்ப ஏஐ வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது இயற்கையாக இருக்கிற நுண்ணறிவை செயற்கை நுண்ணறிவு வந்து இப்ப கணனிக்கு கொண்டு வார் எங்களுக்கு இயற்கையான. அப்ப அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ வந்து இப்ப எல்லாரும் ஃபேமஸா அதை கதைச்சு கொண்டிருக்கணும் பிரபலமாக. அப்ப அது என்ன மாதிரி அந்த அந்த இதுல நாங்கள் ஹேண்டில் பண்றது, அப்படியான இதுகளை நாங்கள் இதுல கொண்டு வரலாம். ஓகே, மற்றது இதுக்கான நோக்கங்கள், அதாவது என்ன குறிக்கோள், இந்த பாடத்தை படிக்கிறதால நீங்கள் என்னத்தை அடைய போறீங்கன்றது லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது. இது உங்களுக்கு தேவையாண்டா, இப்ப இது பொதுவாக பாடப்பிறப்பு ஆங்கிலத்துல நாங்கள் டிசைன் பண்றது, உங்களுக்கு தேவையாண்டா தமிழ்லையும் இதை மாற்றி தரலாம். மற்றது பாட பிறப்பு இதுல போடப்பட்டிருக்கு. இது நான் டீட்டெயிலாக சொல்றேன் என்ன மாதிரி. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கான இவாலுவேஷன், நீங்கள் இந்த பாடத்தை படிச்சு முடியக்குள்ள உங்களை இந்த பாடத்துல எவ்வளவு அடைந்திருக்கிறீங்கன்றதை நாங்கள் பார்க்கறதுக்கு 2 விதமான அசஸ்மெண்ட்ஸ் இருக்கு. ஒன்று கண்டினியூஸ் அசஸ்மெண்ட், மற்ற ஃபைனல் அசஸ்மெண்ட். கண்டினியூஸ் அசஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா மிட் செமஸ்டர் எக்ஸாம் ஒன்று 15% மார்க்ஸுக்கு நடக்கும், ஒரு தியரியில ஒரு எக்ஸாம். மற்ற ப்ராக்டிக்கல் அசைன்மெண்ட்ஸ் நீங்கள் வீட்டில இருந்தே செய்து அனுப்பக்கூடியதாக ஒரு 15% 15 மார்க்ஸ். இது இன்கோர்ஸ்
பாடம் நடந்துകൊണ്ടിருக்கக்குள்ளேயே உங்களுக்கு இந்த 2 எக்ஸாமும் நடக்கும். ஒன்று எக்ஸாம் ஒன்று அசைன்மெண்டா இருக்கும். 15 மார்க்ஸுக்கு நீங்கள் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும். அது LMS ஊடாக சப்மிட் பண்ணலாம். மற்றது 15 மார்க்ஸுக்கு மிட் செமிஸ்டர் எக்ஸாம், ஒரு எக்ஸாம் தியரியிலும் இருக்கலாம், இல்லை ப்ராக்டிகலும் இருக்கலாம். நீங்கள் இங்க செய்ய வேண்டி இருக்கும். அதை விட ஃபைனல் எக்ஸாம் உங்களுக்கு தியரியில ஃபைனல் எக்ஸாமுக்கு 25 மார்க்ஸ், 25 வீதம் 25 மார்க்ஸ் வரும். ப்ராக்டிக்கலுக்கு 45 மார்க்ஸ் வரும். என்னடா ப்ராக்டிக்கலுக்கு இதுல 45ம் 15ம் கிட்டத்தட்ட 60 மார்க்ஸ் ப்ராக்டிக்கலுக்கு போகுது. என்னடா ப்ராக்டிக்கல் தான் உங்களுக்கு இதுல கூடிய கிரெடிட்ஸ் எடுக்கு. 2 கிரெடிட் ப்ராக்டிக்கலுக்கு கொடுத்தபடியே அதுக்கு கூட மார்க்ஸ் வரும். தியரிக்கு 40 மார்க்ஸ் கிட்ட வரும். சரியா? இப்போ இதுதான் உங்களோட இவலுவேஷன். இது ஃபைனல் எக்ஸாம்ல தியரி எக்ஸாம் 2 hours நடக்கும். அதுக்கு 25 மார்க்ஸ் வரும். ப்ராக்டிக்கல் எக்ஸாம் 3 hours நடக்கும். அதுக்கு 45 மார்க்ஸ் வரும். மற்ற இன்கோர்ஸ்ல அப்ப இந்த மார்க்ஸை நீங்கள் எடுத்து டோட்டலா உங்களுக்கான அடைவு மட்டத்தை பெறக்கூடிய இருக்கும். மற்ற நீங்கள் மேலதிகமாக வாசிக்கிறதுக்கான சில விஷயங்கள் தரப்பட்டிருக்கு. இணையத்திலையும் தேடி நீங்கள் பெற்றுக்கலாம். இதெல்லாம் இணைய தொடர்புகள். இப்ப அதுல போய் நீங்கள் இதை கிளிக் பண்ணி போனீங்கள் என்றால் அந்த பர்டிகுலர் வெப்சைட்டு போல அங்க போய் தேவையான கற்கைகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அல்லது இது கூகுள் சம்பந்தமாக நீங்கள் படிக்க போறீங்க என்றால் அந்த இதுதான் உங்களோட பாடத்திட்டம்ன்றது இந்த மாதிரி தான் வருது. நாங்கள் திரும்ப உங்களோட கோர்ஸுக்கு வந்தோம் என்றால் பொருளடக்கம் என்று போட்டிருக்கிறோம். 2வது இதுல நெட்வொர்க், இன்டர்நெட், வெப் டெக்னாலஜிஸ். இப்ப முதலாவது தியரிக்கு தான் முதல் போட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 2 பக்கத்துல தியரிக்கு இருக்கு. ஒன்று கம்யூனிகேஷன் நெட்வொர்க். இப்ப நெட்வொர்க்குகள் ஒரு நிறுவனத்துல வலையமைப்புகள் என்ன மாதிரி அமைக்கப்பட்டிருக்குது, வலையமைப்பண்டா என்ன, அது எப்படி அமைக்கப்பட்டிருக்குது, அதன் நன்மைகள், அதன் வகைகள், சரியா, அதுல பிரதானமான கூறுகள் என்னென்ன, அங்க பாவிக்கப்படுற ஊடகங்கள் என்னென்ன, அங்க பாவிக்கப்படுற உபகரணங்கள் என்னென்ன, அப்படியான விஷயங்களை இதுல நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது இது சில சொற்கள், இந்த தகவல் தொழில்நுட்பம், அதாவது தொடர்பாடல் தொழில்நுட்பம் சம்பந்தமான சில கிளை சொற்கள், அதுகளுக்கு என்ன விளக்கம், அப்படியான இது. இப்ப பேண்ட்வித் என்ன, புரோட்டோகால் என்ன, அப்படியான இது பார்ப்போம். இதுல டேட்டா கம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ். இப்ப இதுல நாங்கள் வைஃபை என்ன, ப்ளூடூத் என்ன, அப்படியான விஷயங்களை இதுல நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். மற்ற நெட்வொர்க் த்ரெட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி. இப்ப இந்த நெட்வொர்க்குக்கும் அச்சுறுத்தல்கள் இருக்கும். இப்ப வைரஸால அச்சுறுத்தல் இருக்கும், இல்ல நெட்வொர்க்ல ஒரு ஆக்கள் ஊடுருவி நெட்வொர்க் ஊடாக தகவல்களை திருடக்கூடியதா இருக்கும். அப்ப அப்படியான பிரச்சனைகள்ல இருந்து நாங்கள் எங்களோட நெட்வொர்க்கை என்ன மாதிரி பாதுகாக்கிறது. அப்ப இது நெட்வொர்க்குல இந்த இது படிப்போம். முதலாவது அத்தியாயம் தியரியில. 2வது அத்தியாயத்துல நாங்கள் படிக்க போறது இன்டர்நெட். அப்ப இந்த நிறுவனங்கள் வலையமைப்புகளை வைத்திருக்குது. அந்த வலையமைப்புகள் எல்லாம் இணைஞ்ச ஒரு இன்டர்நெட் உலகளாவிய ரீதியில இணைக்கப்பட்டிருக்குது. அந்த இன்டர்நெட் என்ன, அது என்ன மாதிரி இவ்வளவு காலமும் விருத்தி அடைந்து வந்தது, அதுல இருக்கிற சேவைகள், இப்ப இமெயில், டெல்நெட், FTP, இதுல பல சேவைகளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறீங்க. இப்ப வீடியோ கான்பரன்சிங், இப்ப நாங்கள் இப்ப இருக்கிறது வீடியோ கான்பரன்சிங்ல. அப்ப வீடியோ கான்பரன்சிங் என்ன மாதிரி இருக்கு அமைந்திருக்கு, வேர்ல்டு வைட் வெப், வெப்சைட்ஸ் என்ன மாதிரி இருக்கு, லேர்னிங், இப்ப உங்களோட LMS லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இந்த லேர்னிங்ல வருது. விரிவுரையாளருக்கும் மாணவருக்கும் இடையிலான தொடர்பு, ஆசிரியர் மாணவர் தொடர்பை அனைத்து தொடர்புகளும் இந்த லேர்னிங் ஊடாக செய்யக்கூடியதா இருக்கு. மற்ற எலக்ட்ரானிக் காமர்ஸ், இப்ப வியாபார நடவடிக்கைகளை கணனி ஊடாக, வலையமைப்பு ஊடாக என்ன மாதிரி செய்கிறது. கவர்மெண்ட், அரசாங்கம் தங்கட அரச பணியை என்ன மாதிரி இந்த வலையமைப்பு ஊடாக செய்யுது. மற்ற சோசியல் நெட்வொர்க்ஸ் உங்கள்கிட்ட பிரபலமா இருக்கு. நீங்கள் ஃபேஸ்புக்கோ, வாட்ஸ்அப்போ, வைபரோ நீங்க உங்களோட சமூகமாக உங்களை இணைத்து வச்சிருக்குது. மற்ற கிளவுட் கம்ப்யூட்டிங், இதையும் பார்ப்போம் என்னண்டு. கிளவுட் அண்ட் அமுகில் அது சம்பந்தமான இது. அப்ப இந்த இது இன்டர்நெட்ல நீங்கள் பெற சேவைகளை பற்றி பார்த்திருக்கோம். அதை விட கிளையன்ட் சர்வர், ISP. இது 2வது அத்தியாயம். 3வது அத்தியாயம் வேர்ல்டு வைட் வெப், வலையமைப்புகள் என்ன மாதிரி அமைந்திருக்கிறது, இந்த வலைத்தளங்களை நாங்கள் என்ன மாதிரி உருவாக்கலாம். ஒரு ஆளுக்கு, ஒரு நிறுவனத்துக்கு ஒரு வலைத்தளம் உருவாக்கணும் என்றால் அது சம்பந்தமான கலை சொற்கள், டெர்மினாலஜிஸ், அந்த வெப்சைட் என்ன மாதிரி கொண்ட போடுறது. இப்போ ஒரு வெப்சைட்டை நீங்கள் பார்க்க போறீங்களா, ஒரு விஷயத்தை வெப்சைட்ல தேட போறீங்கன்னா அது என்ன மாதிரி நீங்கள் வெப்சைட்டை போய் தேடி பார்க்கலாம். அப்படியான விஷயங்கள் இந்த இதுக்குள்ள வரும். அடுத்த கடைசியா இருக்கிற சாப்டர் வெப் டெக்னாலஜி. இதுலதான் நீங்கள் வெப்சைட்ல என்ன மாதிரி உருவாக்கலாம்ன்றத பார்க்க போறீங்க.
உங்களுக்கான வலைத்தளத்தை உருவாக்குறது. அதுல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெப் டெக்னாலஜிஸ் தெரியும். அந்த என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்குது உருவாக்குறதுக்கு, வெப்சைட்ல என்ன மாதிரி பிரிக்கலாம். இந்த ஒரு வெப்சைட்டுன்ற இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்டை அட்ரஸை கொடுத்து எடுத்து பார்க்குறீங்க என்றால் அங்கே யார் அதுல உங்களுக்கான சேவைகளை செய்கிறது யார் மீன்ஸ் எந்தெந்த மிஷின் உங்களுக்கான அந்த சேவைகளை செய்ய போகுது. அப்ப இது இவ்வளவு தியரியை நாங்கள் பார்க்க போறோம். இதுக்கான ப்ராக்டிக்கல் காம்போனன்ட் இருக்குது. ப்ராக்டிக்கல் காம்போனன்ட்ல இன்றைக்கு உங்களுக்கு 2வது 10:30க்கு இருக்கிற லெக்சர் இந்த ப்ராக்டிக்கல் சம்பந்தமானது தான். அதுல வெப் ப்ரௌசிங், வெப் சர்ச்சிங், வெப்சைட்ல போய் என்ன மாதிரி வலைத்தளங்களை நீங்கள் பார்க்கறது, மற்றது என்ன மாதிரி வலைத்தளங்களை தேடுறது உங்களுக்கு அது சம்பந்தமான நீங்க அதில் பார்ப்பீங்க. அதில் மேலதிகமாக போகல. ஆன்லைன் டூல்ஸ், இப்போ இமெயில் என்ன மாதிரி ஹேண்டில் பண்றது நீங்கள், இல்லை கிளவுட் டிரைவ்ஸ் உங்களோட ஃபைல்களை கொண்டு என்ன மாதிரி இன்டர்நெட்ல போட்டு வைக்கிறது, நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டர்ல போடாமல் உங்களோட பென் டிரைவ்ல போடாமல் இன்டர்நெட் டிரைவ்ஸ்ல. மற்றது ஷேர்ட் டாக்குமெண்ட்ஸ், ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்னா அதை நீங்கள் உங்களுக்கு இடையில பகிர்ந்து அதுல வேலையை செய்கிறது, அல்லது எக்ஸல், கலண்டர், உங்களோட நாளாந்த டைரியோ கலண்டர் இந்த விஷயங்களை இந்த மாதிரி குறித்து வைக்கிறது, இதெல்லாம் உங்களோட போன்லயே நீங்கள் செய்யக்கூடியா இருக்கும். பெரும்பாலான விஷயம் நீங்கள் போன்லயே இதெல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடியா இருக்கும். ஆன்லைன் ஃபார்ம்ஸ், இப்ப ஃபார்மல் நிரப்புறீங்க, கூடுதலான ஃபார்மல் என்ன மாதிரி நிரப்பி நீங்கள் அனுப்புறீங்க, அந்த ஃபார்மல் என்ன மாதிரி தயாரிக்கிறது, ஃபார்ம் நிரப்ப உங்களுக்கு தெரியும். ஃபார்மை தயாரிக்கிறதுக்கான அந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் பார்க்கலாம். மற்ற ஏஐ டூல்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமாக ஜிபிடின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் கேட்கறது விஷயங்கள் எல்லாத்தையும் அதுல இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியா இருக்கும். உங்களுக்கு உங்களோட நீங்கள் கேட்கிற கேள்விக்கு அது விடையாக தரும். ஒரு லெட்டர் எழுதி தரச்சுன்னா லெட்டர் எழுதி தரும். ஒரு எஸ்ஏ, அதாவது கட்டுரை ஒன்றை வரைஞ்சி தரச்சுன்னா கட்டுரையை வரைஞ்சி தரும். ஒரு பயம், அதாவது கவிதை ஒன்றை வடிச்சு தரச்சுன்னா அது தரும். இப்ப அந்த விஷயங்கள் இந்த மாதிரி நாங்கள் ஒரு படத்துக்கு வச்சோம்னா கீறும். இப்போ ஒரு மனிதர்கிட்ட சொல்லி வேலை பண்ற மாதிரி இந்த ஏஐ டூல்ஸுக்கு நீங்கள் அதே இந்த மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்றது. மற்ற டெவலப்பிங் வெப்சைட் யூசிங் ஆன்லைன் டூல்ஸ், ஆன்லைன்ல இருக்கிற சில டூலை வந்து இலகுவாக இந்த மாதிரி வெப்சைட்ஸை டெவலப் பண்றது. மற்ற இந்த HTML ஒரு மிக இலகுவான ஒரு லாங்குவேஜ் இருக்குது, கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். அதை கற்று அதுல இந்த மாதிரி வெப்சைட்டை கிரியேட் பண்றது. அதுக்கு சப்போர்ட்டா இருக்கிற இந்த CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், கேஸ்கேட் ஸ்டைல் ஷீட்ஸ், ஜாவா ஸ்கிரிப்ட், இதுகளை இந்த மாதிரி நீங்கள் கையாளுறது. உங்களோட ப்ரோக்ராமிங் கூட இந்த இதுக்குள்ள HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் மூன்றும். அப்ப நீங்கள் ஒரு இந்த தகவல் தொழில்நுட்பத்துல கணனியில ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ஒரு அடிப்படை இதுகளையும் நீங்கள் இந்த இதுல கற்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அந்த டைமை ஒதுக்கி ஃபாலோ பண்ணினீங்க என்றால் இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்க போறது இல்லை. மற்ற வெப் ஹோஸ்டிங், உங்களோட இணையதளங்களை நீங்கள் இந்த வலைத்தளங்களை உருவாக்கினா அது என்ன மாதிரி கொண்ட ஒரு சர்வர்ல போட்டு இன்டர்நெட்ல எல்லாரும் பார்க்கக்கூடியதா பண்றது. மற்ற கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒரு விஷயம் இருக்குது. இதுல நாங்க பெரிய டீப்பா போக மாட்டோம், உங்களுக்கு அதை அறிமுகப்படுத்தி விடுவோம். சரியா? அப்ப இவ்வளவும் தியரி பிராக்டிக்கல் 2 விடயங்கள் அமைஞ்சிருக்குது. 2க்கும் புரிம்பாக சிலபஸ் போடப்பட்டிருக்குது. இது நாங்கள் கடைசி அவங்களுக்கு நீங்கள் 2-3 கிழமையில நாங்கள் இது தமிழ்லையும் உங்களுக்கு போடக்கூடியா இருக்கும். மற்றது பாட வழிகாட்டி தியரிக்கும் பிராக்டிக்கலுக்கும் போட்டிருக்குது. இந்த பாட வழிகாட்டி என்னத்தை சொல்லுதென்றால், இப்ப நீங்கள் ஒரு கிழமையில நீங்கள் என்ன படிக்கணும்ன்றதை சொல்லிக்கொண்டு போவோம். அப்ப கோர்ஸ் கைடு இது நாங்கள் படிப்பிக்கிறது இல்லை. இந்த பாட வழிகாட்டி என்றது விரிவிரியாளர் ஆசிரியர் உங்களுக்கு படிப்பிக்கிறத விட நீங்கள் அந்த பாடத்தை LMSல எல்லா நோட்ஸ்களும் பெறப்போதும் உங்களுக்கு. அப்ப அந்த ஒவ்வொரு கிழமையும் நீங்கள் எவ்வளவு பாடத்தை முடிச்சு வச்சிருக்க வேணும் என்றதை சொல்லுது. அப்ப இதுல தியரி என்று பார்க்கக்குள்ள எல்லாமே தியரிய நாங்கள் 10 கிழமையில நீங்கள் தியரி படிச்சு முடிக்கக்கூடியதாக போட்டிருக்கோம். அதுல முதலாவது கிழமை இந்த விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். அதுல என்னத்தை அடைய போறீங்கன்றது இதுல போட்டு கிடக்கு. மற்றது 2வது வீக்லையும் என்னத்தை கற்றுக்கொள்ளணும், என்னத்தை அடைய போறீங்க 3வது வீக்ல. அப்ப முதல் 3 வீக்கும் நீங்கள் நெட்வொர்க் வலையமைப்பை பற்றி, அதன் கட்டமைப்பு என்ன மாதிரி இருக்கு, அது என்ன மாதிரி ஒர்க் பண்ணுன்றதை பற்றி நீங்கள் படிச்சு முடிக்கணும். அடுத்து 4வது 5வது வீக்ல இணையம் என்ன மாதிரி தொழில்படுது, அதுல இருக்கிற சேவைகள் என்ன, அதை படிச்சு முடிப்பீங்க. அப்ப இது நீங்கள் 6வது 7வது கிழமைகள்ல இந்த வலைப்பக்கங்கள் என்றால் என்ன, அந்த வலைப்பக்கங்கள் என்ன மாதிரி செயற்படுது, அந்த விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம்.
பேருந்து 8வது 9வது 10வது கிழமைகள்ல இந்த ஒழுங்கின்படி நீங்கள் இந்த வலைப்பக்கங்கள்ல உருவாக்குறதுக்கான தொழில்நுட்பங்கள், அதாவது ப்ரோக்ராமிங் என்ன மாதிரி என்னென்ன இருக்குது விஷயங்கள் அதுலன்றத தியரிட்டிக்கலா, இது ப்ரோக்ராமிங் நான் சொன்னா இதுல நீங்கள் ப்ராக்டிக்கலா செய்ய போற இல்லை, இது தியரியில வார இது. அப்ப அதை பற்றியும் நாங்கள் பார்ப்போம். இப்ப தியரி நீங்கள் இதுல இருக்க நோட்ஸ் எடுத்து படிப்பீங்க, உங்களுக்கான ஸ்லைட்ஸை போடுவோம், வீடியோவும் போடுவோம். அதுல கொண்டு நீங்கள் தியரியை நிறைவேற்றக்கூடியா இருக்கும். ப்ராக்டிக்கல் பார்க்கக்குள்ள பாட வழிகாட்டி ப்ராக்டிக்கலுக்கு புரிம்பா இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா இப்ப இன்றைக்கு உங்களுக்கு இந்த வெப் ப்ரௌசிங், வெப் சர்ச்சிங், அப்ப நீங்கள் 1வது கிழமை 2வது கிழமையில இந்த ரெண்டையும் முடிக்கணும். வெப் ப்ரௌசிங், வெப் சர்ச்சிங்ன்றது இப்போ கூகுள் குரோம்ல போய் என்ன மாதிரி நீங்கள் வெப்சைட் எடுக்க போறீங்களோ அதை தேடி பார்க்கறது என்ன மாதிரின்றத அந்த இது ப்ராக்டிக்கலா உங்களுக்கு செய்யப்படும், ப்ராக்டிக்கலா செய்து காட்டப்படும் லெக்சர்ஸ்ல ஜூம் ஊடாக. இப்ப நீங்கள் உங்களோட கணனியிலேயோ உங்களோட மொபைல் போன்லயோ அதை நீங்கள் பின்பு செய்து பார்க்கக்கூடியதா இருக்கும். மற்றது ஆன்லைன் டூல்ஸ்ல ஏஐ டூல்ஸ், இந்த ChatGPT, கூகுள் பாட் முந்தி இந்த ஜெமினி என்று இருக்கப்ப அப்படியான கோபைலட் அப்படியான விஷயங்களை இந்த மாதிரி ஹேண்டில் பண்றது என்றதை நீங்கள் அந்த ஏஐ டூல்ஸ்ன்ற இதுல பார்ப்பீங்களா. அது ஒரு வீக். அடுத்த 4வது வீக்ல இமெயில். இப்ப ஜிமெயில் எல்லாரும் கூட வச்சுக்கோங்க. இப்ப ஜிமெயில போய் என்ன மாதிரி இமெயிலை நீங்கள் ஹேண்டில் பண்றது உங்களுக்கு தெரியும். அடுத்த கிளவுட் டிரைவ்ஸ், அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்குள்ள போய் உங்களோட ஃபைல்களை நீங்கள் என்ன மாதிரி ஃபோல்டரல் ஃபைல்களை போட்டு வைக்கிறது, கிளவுட் டிரைவ். மற்ற அங்க வேர்ட், எக்ஸல் எல்லாம் அந்த ஜிமெயிலுக்குள்ளேயே வேர்ட், எக்ஸல் மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, அதை என்ன மாதிரி ஹேண்டில் பண்றது. கலண்டர், உங்களுக்கான நாளாந்த கடமைகளை என்ன மாதிரி வரையறுத்து கொள்வது, டைரி கலண்டர் மாதிரியும் அதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். அப்ப அதுகள் ஒரு வீக்ல உங்களுக்கு போகும். அப்ப நீங்கள் கற்றுக்கணும் அதுல. அடுத்த வீக்ல நீங்கள் ஆன்லைன் ஃபார்ம்ஸ், இப்ப ஒரு ஃபார்ம்ல நீங்கள் கொஞ்சம் பேரிட்ட, இப்ப ஒரு இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறீங்கள் என்றால் உங்களோட ஒர்க் பண்ற இடத்துக்குள்ள ஒரு 1000 பேரிட்ட தகவலை பெறணும் என்றால் இந்த ஃபார்முகளை கிரியேட் பண்ணி அதை ஆன்லைனோட கொடுத்தா அவை ஆன்லைன்லயே ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்பினால் உங்களுக்கு அந்த அவ்வளோ டேட்டாவும் டைப் பண்ணப்பட்டு உங்களோட எக்ஸல் ஷீட்ல வரும். அப்ப அந்த ஃபார்ம்ஸ் என்ன மாதிரி கிரியேட் பண்றது ஒரு வீக்ல நீங்கள் இருக்கணும். மற்ற வெப் டெவலப்மெண்ட், இந்த வெப்சைட்ஸ், அதுல டெவலப்பிங் வெப்சைட் யூசிங் வெப் பேஸ்ட் டூல், இது வந்து கூகுள் சைட் இருக்குது. உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்குள்ள போய் வெப்சைட்டை கிரியேட் பண்ணலாம். அப்ப அதை என்ன மாதிரி கிரியேட் பண்றன்ற ஒரு வகுப்புல உங்களுக்கு சொல்லுவீங்கன்னா அதை நீங்கள் சேர்ந்து ஒரு வீக்ல அதை படிச்சு முடிக்க வேண்டியதா இருக்கும். இப்ப இந்த வீக் ஷெடியூல நீங்கள் பின்பற்றி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவித பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி இந்த HTML 4 கிழமையிலையும், CSS 2 கிழமையிலையும், JS ஜாவா ஸ்கிரிப்ட் 2 கிழமையிலையும் நீங்கள் படிச்சு முடிக்க வேணும். இதுக்கு கூடுதலான இருக்கு 8 கிழமைகள் ஒதுக்கப்பட்டு 8 கிழமையில நீங்கள் இதை படிச்சு உங்களுக்கான அந்த ப்ராக்டிக்கல் மெட்டீரியல்ஸ் எல்லாம் அந்தந்த வீக் போடப்படும். நீங்கள் அது அதுக்கான லெக்சர்ஸ் ப்ராக்டிக்கல்ஸும் நடக்கும். அப்ப அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த அந்தந்த கிழமையில அதை முடிச்சுக்கொண்டு போனீங்கன்னா எதுவித பிரச்சனையும் இருக்காது. இது கடைசி வீக் வந்து இந்த வெப் ஹோஸ்டிங்கும் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அப்ப இது வந்து பொதுவான ஒரு உங்களுக்கு இந்த பாடப்பிறப்பு சம்பந்தமான ஒரு பொதுவான இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும் எக்கச்சக்கமான விஷயம் இந்த இதுல இருக்குது. நான் திரும்பவும் சொல்றதுதான் என்னென்றால் இது வந்து இந்த பாடத்தை நீங்கள் ஒரு பரீட்சைக்கு படிக்கிற பாடமா படிச்சு ஆமல் உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாடமா படிச்சுங்கன்னா தான் இது உங்களுக்கு என்றென்றும் துணை நிற்கும். அடுத்த பாப்போம். நாங்கள் எங்கட பாடப்பிறப்புக்குள்ள வருவோம். அப்ப தியரியில இப்ப உங்களுக்கு மொடியூல் ஸ்ட்ரக்சர்லாம் இதை போட்டிருக்கோம். இப்ப இந்த தியரி 1வது வீக் நீங்கள் படிக்க வேண்டியது என்ன, தொடர்பாடல் வலையமைப்பு தான் 1வது வீக் படிக்க போறீங்க. 2வது வீக்கும் அதே தொடர்பாடல் வலையமைப்பு தான் கண்ணி பண்ண போதும். 3வது வீக்கும் அதே இதுதான் கண்ணி பண்ண போதும். 3 வீக் ஒரு குறிப்பிட்ட நெட்வொர்க் வலையமைப்பு சம்பந்தமாக தான் நாங்கள் படிக்க போறோம். அப்ப இந்த மொடியூல் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு என்றால் அந்த வலையமைப்பு இப்ப 1வது கிழமையில நீங்கள் என்னத்தை படிக்க போறீங்களோ அது ஒரு சுருக்கமாக போடப்பட்டிருக்கும். இப்பாடத்தொகுதி வலையமைப்புக்கு ஒரு அறிமுகத்தை வழங்குகிறது. வலையமைப்பின் நோக்கம், நன்மைகள், கூறுகள், பல்வேறு வகைகள் என்பவற்றை ஆராய்கிறது. இப்பகுதியை கற்பதன் மூலம் பல்வேறு வகையான வலையமைப்புகள், செலுத்துகை ஊடகங்கள், இணைப்பு சாதனங்கள் பற்றி மாணவர்கள் அறிந்து கொள்ளார். இப்ப இதை நீங்கள் வாசிச்சீர்கள் என்றால் இந்த பாடத்துல என்னத்தை படிக்க போறீங்கள் என்ற ஒரு சுருக்கம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கும்.
இதுலயே நீங்கள் போகலாம். பாட வழிகாட்டி முன்னாலே பார்த்துட்டு வந்து நாங்கள் இப்ப சுருக்கம். அடுத்தது குறிக்கோள்கள். இந்த பாடம் சம்பந்தமான குறிக்கோள்கள். வலையமைப்பின் எண்ணக்கருவை நவீன கணனியில் அதன் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்ளுதல். இப்ப இந்த பாடத்தை நீங்கள் படிச்சு முடிக்கக்குள்ள, இந்த வீக் முடிக்கக்குள்ள நீங்கள் இவ்வளவு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப அதுதான் இந்த குறிக்கோள்ன்றதுக்குள்ள போடுறோம். திரும்ப நான் பாடத்துக்கே வார்ந்ததை கிளிக் பண்ணி, அப்ப சுருக்கம், குறிக்கோள், இதுதான் உங்களுக்கான பாடம். நோட்ஸ் இதுலதான் கிடக்க போகுது. அப்ப நோட்ஸ் முடிஞ்ச அப்புறம் மதிப்பாய்வு கேள்விகள்னு கொஞ்சம் இருக்கும். இந்த நோட்ஸை படிச்சு முடிச்சுட்டு நீங்கள் இந்த கேள்விகளை செய்து பார்க்கலாம். இப்ப இந்த கேள்விகள் உங்களுக்கு செய்யக்கூடியதா, இலவா செய்யக்கூடியதா இருந்தா நீங்கள் இந்த படிச்சதுல இது பிரச்சனை அறிஞ்சு கொள்ளலாம். அந்த கேள்விகள் நீங்கள் சரியா செய்கிறீங்களன்றதுக்கான பதில்களை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். சரியா? அப்ப உங்களையே நீங்கள் டெஸ்ட் பண்ணி கொள்ளலாம் இந்த கேள்வி பதில்கள் மூலம். மற்றது உசாத்துணை ரெஃபரன்ஸ், உங்களுக்கு என்னென்ன சைட்ஸ்க்கு நீங்கள் போய் இந்த பாடம் சம்பந்தமாக பார்க்கலாம். இப்போ டியூட்டோரியல் பாயிண்ட் ஒன்று இருக்குது. அதுல கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போ அங்க போனீங்கள் என்றால் அங்க ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இந்த மாதிரி இருக்கு. படங்களோட விளக்கம், கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஒவ்வொன்றையும் நீங்க பார்க்கலாம். இதுல நெட்வொர்க், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் டெர்மினாலஜிஸ், வேன் அண்ட் என்ன, லேன் அண்ட் என்ன, இன்டர்நெட் அண்ட் என்ன. இப்ப மேலதிகமாக கற்றலுக்கு நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். சரியா? சாத்துணை இதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம். திரும்பவும் கோர்ஸுக்கு இப்ப இதுல பாத்தீங்கன்னா தெரியும் நாங்கள் எங்க வந்திருக்கோம். ஹோம், இந்த எல்எம்எஸ்ல ஹோம், மை கோர்சஸ், இது பேச்சுலர் பிஏ உங்களோட டிகிரி ப்ரோக்ராம், செகண்ட் இயர், செமிஸ்டர் 1, பேட்ச் 1 நியூ. அதுல இந்த பாடம். சரியா? அப்ப இதுல உங்களுக்கு சுருக்கம், குறிக்கோள், மதிப்பாய்வு கேள்விகள், பதில்கள், சாத்துணை. இப்ப இது உங்களுக்கு விளங்கி இருக்கும். இந்த மொடியூல் என்ன மாதிரி கட்டமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இதை ஒவ்வொரு வீக்கும் இதை ஃபாலோ பண்ணிக்கணும் போனீங்கன்னா சரி. இதே மாதிரி ப்ராக்டிக்கலுக்கு உங்களுக்கு போடப்படும். தியரி இன்னும் 2வது தியரி வீக், 3வது தியரி வீக்கும் 3 வீக்குக்குமானது இதெல்லாம் போட்டுருக்கு. அப்ப இதை நாங்கள் போட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் போனீங்கள் என்றால் உங்களுக்கு இந்த 10 தியரி வீக்கும் 15 ப்ராக்டிக்கல் வீக்கும் இதுல வந்து சேரும். அப்படியே நோட்ஸ் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா சரி. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் அந்த சேட்டிலையும் போடலாம். சரியா? இப்ப நான் இந்த உங்களோட மைக் ஆஃப் பண்ணி இருக்கிறேன். கடைசியா லெக்சர் முடியக்குள்ள உங்களோட கேள்விகளுக்கு ஒரு ஆன் பண்ணுவேன். அந்த நேரம் சொல்லலாம். அல்லது ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா இந்த சேட்ல போடுங்க. நாங்கள் இப்ப பாடப்பிறப்புக்குள்ள போவோம். உள்ளடக்கம், தொடர்பாடல், வலையமைப்பு. இதுதான் நீங்கள் முதல் படிக்க போற பாடம். இது சிஓடிஎல், அதெல்லாம் கம்ப்யூட்டர் யூனிட் என்ற ஒரு அமைப்பு இந்த பல்கலைக்கழகத்தில் இருக்குது. பல்கலைக்கழகத்தில் இருக்கிற அனைத்து பீடங்களுக்கான கணனி சேவைகளை வழங்குறதுக்கு. அப்ப கம்ப்யூட்டர் யூனிட்டால தான் இதுக்கான விரிவுரைகள், உங்களுக்கான ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர் யூனிட்லாம் நடைபெறும். அதான் இந்த ஹேண்ட் அவுட்ல அதை போட்டிருக்கிறோம். தொடர்பாடல், வலையமைப்பு. தொடர்பாடல் என்றா என்ன? தொடர்பாடல் சும்மா உங்களுக்கு தெரியும். முந்தின காலத்துல ஒரு மரத்துக்கு கீழே எல்லாரும் ஒன்று கூடி அந்த தொடர்பாடல் வேலை நடந்திருக்கு. ஓகே, உங்களுக்கு நான் எல்எம்எஸ்லயே உங்களுக்கு போன் நம்பர் போடுவேன். மற்ற ரெக்கார்டிங் போடுப்படும். ஆனா ரெக்கார்டிங்கை நம்பி இருக்காங்க, நீங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும். சரியா? கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும். ரெக்கார்டிங் போடுப்படும் உங்களுக்கு. ஆனா கிளாஸ் அட்டென்ட் பண்றது முக்கியம். சரியா? உங்களுக்கு கிளாஸ் அட்டென்ட் பண்ண இல்லாட்டி அதை சிஓடிஎல்லோட கதைங்கோ என்ன பிரச்சனை உங்களுக்கு. நாங்கள் 7 மாணவர்கள் ரெக்கார்டிங்கை போட பார்ப்போம். ஆனா கிளாஸ் அட்டெண்டன்ஸ் முக்கியம். மற்றது உங்களுக்கான நீங்கள் டவுட்டை கிளியர் பண்றதுக்கு டெலிஃபோன் நம்பர் கேட்டிருக்கிறீர்கள். அது நான் உங்களுக்கு எல்எம்எஸ்லயே டெலிஃபோன் நம்பரையும் போடுவேன். சரி. தொடர்பாடல் அண்டைக்குள்ள ஒரு மூலத்திலிருந்து ஒரு பெறுநருக்கு செய்தி அனுப்புறது. ஆரம்ப காலத்துல என்ன செய்தவ, ஒரு மரத்துக்குள்ளே எல்லாரும் ஒன்று கூடி பஞ்சாயத்து மாரி நடத்தினவ. அதுலதான் தொடர்பாடல் இருந்தது வேண்டும். இல்லாத ஒரு ஆள்கிட்ட போய் அவரோட கதைக்கணும்.
அப்ப இப்ப தொடர்பாடல்ன்றது அப்படி இல்லை. தொடர்பாடல்ன்றது ஒரு மூலத்தில இருந்து ஒரு அனுப்புனர்ல இருந்து ஒரு பெறுநருக்கு போய் சேர்ற விஷயம். அதுதான் தொடர்பாடல் என்று வந்துட்டது. அப்ப அந்த அனுப்புனர் பெறுநர்ன்றது மனிதரா இருக்கலாம், இயந்திரங்களா இருக்கலாம். சரியா? முந்தி மனிதர்ல இருந்து மனிதருக்கு தான் போனது. இப்ப இயந்திரங்கள், அதாவது 2 கணனி அல்லது 2 உங்களோட ஸ்மார்ட் போன், மொபைல் போன் கம்யூனிகேட் பண்ண போகும். அப்ப அந்த விடயம் தொடர்பால் இந்த மாதிரி வரைக்குள்ள நாங்கள் இந்த பூகோள கிராமம், குளோபல் வில்லேஜ், உலகமே ஒரு கிராமமா மாறிடுது. ஏனென்றால் ஒரு கிராமத்துல முந்தி இப்ப 20-30 வருஷங்களுக்கு முதல் ஒரு கிராமத்துல என்ன நடந்துச்சோ அந்த வேலையை நீங்கள் இப்ப உலகளாவிய ரீதியில செய்யலாம். அமெரிக்காவுக்கு ஒருத்தரோட முகம் பார்த்து நேர கதைக்கக்கூடிய வசதி இப்ப வந்திருக்கு. அடுத்த இப்ப யோசிச்சீங்கன்னா அடுத்த நிமிஷம் அவரோட கதைக்கூடிய இருக்கு. அப்ப அதுதான் பூகோள கிராமம். உலகமே ஒரு கிராமம் அந்த அளவு சுருங்கி விட்டது. அந்த அளவுக்கு மக்களிடையான தொடர்பாடல் விரிவடைந்திருந்தபடியா குளோபல் வில்லேஜ் என்ற கன்செப்ட் வந்திருக்குது. இப்ப நாங்கள் என்னத்தை பரிமாற போறோம்? ஒன்று நாங்கள் கதைப்போம், சவுண்ட், ஒலி. மற்றது இமேஜ், படங்களை அனுப்புவோம். இது நான் தியரட்டிக்கலா சொல்லிக் கொண்டு போறேன். இது அன்றாடம் நீங்க செய்து கொண்டிருக்கிற வேலை தான். டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறோம், உரை, காணொலி, வீடியோ எடுத்து அனுப்புறீங்க. மற்ற வரைபடம், கிராஃப்கள், அதுல வரைபடங்களை போட்டு அனுப்புறீங்க. அப்ப இந்த விஷயங்கள் தான். இப்ப இவ்வளவு என்ன? இவ்வளவு நீங்கள் ஃபர்ஸ்ட்லயே படிச்சீங்க. டேட்டா, தரவுன்றது இந்த வெவ்வேறு வடிவங்கள்ல இருக்கும். சரியா? அப்ப தரவுல ஏதோ ஒன்றைத்தான் நீங்கள் அனுப்பி பெற போறீங்கள் இந்த இணையத்தின் ஊடாக, வலையமைப்பின் ஊடாக. சரியா? அப்ப அதுக்கு உதவி செய்கிறது தான் இந்த கணனிகளும் இந்த வலையமைப்பு சாதனங்களும். அப்ப ஒரு எளிய தொடர்பாடல் மாதிரி இந்த மாதிரி தான் பெறப்போகுது. ஒரு அனுப்புனர் இருப்பார், ஒரு ஊடகம் இருக்கும், ஒரு தகவல், ஒரு பெறுநர். அனுப்புறார், பெறுநர் பெறுறார். இடையில ஊடகம் ஒன்று அமைந்திருக்க போது அந்த ஊடகம், இப்ப நீங்கள் நானும் முன்னாள் கதைக்கிறோம் என்றால் எங்களுக்கான ஊடகம் இடையில இருக்கிற காற்று தான். இப்ப நான் கதைக்கிற அந்த சத்தம், இந்த காற்று அதிலிருந்து அப்படியே உங்களை சேரும். இப்ப வெற்றிடத்துல நாங்கள் நின்றோம் என்றால் நான் கதைக்கிறது முன்னால் நிற்கிற ஆளுக்கு கேட்காது. எங்களுக்கு இடையில காற்று இருக்கிறபடிதான் காற்று ஊடகமாகத்தான் நாங்கள் சாதாரணமாக ஒலிகளை எழுப்பியக்குள்ள அது மற்ற போய் சேருது. அப்ப ஊடகம் ஒலி. ஆனா இங்க நெட்வொர்க்ல வரைக்குள்ள ஊடகம்ன்றது ஒன்றில் வயரா இருக்கும், இல்லது வயர்லெஸ்ஸா இருக்கும். இப்ப வயர் என்றால் இப்ப டெலிபோன் வயர் வருது வீட்டுக்கு, கேபிள் டிவி வயர் வருது. அப்ப அதனூடாக விடயங்கள் பரிமாறப்படுது. அதே போல வயர்லெஸ் என்றால் உங்களோட மொபைல் போன்ல இருந்து வயர்லெஸ் என்றைக்குள்ள வெளியினூடாக மின்காந்தலைகளால பெறுகிறது. சரியா? கடத்தப்படுறது. ஊடகம் என்ன? தகவல் செய்தி. நீங்கள் அனுப்ப போற தகவல் செய்தி என்ன? அது இந்த மேற்குறிப்பிட்ட இந்த ஏதாவது ஒரு வடிவமாக இருக்கலாம். தகவல் செய்தி. பெறுநர் ஆப், அது ஒரு கணனியா இருக்கலாம். ஒரு இங்க நெட்வொர்க்ல ஒரு அனுப்புனர் பெறுநர் கூடுதலாக கணனியும் இந்த மொபைல் போன்ஸும் தான் இருக்க போதுங்கள். மற்றது வலையமைப்பு எனப்படுவது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கணனிகள், தொடர்பாடல் சாதனங்கள் ஒன்றொன்று தொடர்பட்ட தரவுகளையும் செய்திகளையும் பரிமாறும். இப்ப வலையமைப்புக்குள்ள 2 அல்லது 2க்கு மேற்பட்ட, குறைஞ்சது 2 பேர் வேணும் கதைக்கிறதுக்கு, தனியொரு ஆள் கதைக்கலாம். அப்ப குறைஞ்சது 2 அல்ல 2க்கு மேற்பட்ட சாதனங்கள் இணைந்து தகவலை பரிமாறிக்கொள்றதுதான். இதுதான் இந்த வரைவிலக்கணம், வலையமைப்புக்கான வரைவிலக்கணம். நான் அப்படியே ஸ்லைட்ஸுக்கு போலாம்னு பாக்குறேன். ஓகே, இப்ப நாங்கள் படிக்கிற இந்த பாடத்துக்கான ஸ்லைட், இந்த பாடங்கள் முடிய இந்த ஸ்லைட்ஸும் உங்களுக்கு வரும். ஸ்லைட்ல என்ன இருக்க போது? படங்கள் இருக்கும், நோட்ஸ் எல்லாம் அங்க ஹேண்ட் அவுட்ல இருக்க நோட்ஸ் தான் இங்கே ஸ்லைட்ல வரும். ஆனா படங்கள் உண்டு இங்க உங்களுக்கு விளக்கத்துக்காக படங்கள் கூட வரும் இங்க. அப்ப தொடர்பாடல் அறிமுகம் என்று போட்டு ஒரு தொடர்பாடல் மாதிரி என்ன மாதிரி அமைந்திருக்கா? ஒரு சென்டர், அனுப்புனர் இருப்பார், ஒரு ரிசீவர் இருப்பார், அதுல மெசேஜ் போது டிரான்ஸ்மிஷன் மீடியா இருக்கும். இடையில ஒன்றில் வயர் இருக்கும், இல்ல வயர்லெஸ் இருக்கும். இப்போ வைஃபையை பாத்தீங்கன்னா இப்படித்தான் ஒரு அடையாளம் போட்டப்பட்டிருக்கும் வைஃபைக்கு. இப்போ வயர் இருக்கும், இல்ல வயர்லெஸ் இருக்க போகுது. இதுதான் ஊடகமா இருக்க போது. மெசேஜ் போகுது, சென்டர், ரிசீவர். இது ஒரு கம்யூனிகேஷன் மாடல். இப்ப தொடர்பாடல் என்றால் என்ன? தொடர்பாடல் என்பது ஒரு மூலத்திலிருந்து பெறுநருக்கு செய்தி அனுப்பும் செயல்முறையாகும். இது இதுல நான் ஒண்ணு பெருசா சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு பார்க்கவே விளங்கும். அப்ப தொடர்பாடல் மாதிரியில இந்த 4 விஷயம் இருக்கு.
இது ஒரு அடிப்படை. இதுல கணக்க டெக்னாலஜி ஒன்றும் இல்லை இப்ப இந்த விஷயம் இந்த ஸ்லைட்ல. அடுத்த ஸ்லைடுக்கு பார்த்தோம் என்றால் தொடர்பாடல் வேலை அமைப்பு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு தொடர்பாடல் வேலை அமைப்பு ஒரு நிறுவனத்திலேயோ ஒரு வீட்டிலேயோ அந்த வேலை அமைப்பு என்ன மாதிரி அமைந்திருக்கும். இப்ப இன்டர்நெட் வழியால இருக்க போகுது. இன்டர்நெட்டோட அந்த நிறுவனத்தின் வேலை அமைப்பு இது நிறுவனத்துக்குள்ள இருக்கிற இல்ல கூட வீட்டுல இருக்க வேலை அமைப்புன்னு யோசிக்கலாம். அது இன்டர்நெட்டோட இணைக்கப்பட வேண்டும். நாங்கள் கூடுதல் இணைக்கிறதுக்கு என்னதை பாய்ப்போம், நீங்கள் மொபைல் போன்டா மொபைல் டேட்டாவை பாய்ப்பீங்கள், இல்லது வைஃபை பாய்ப்பீங்கள். அதே மாதிரி கேபிள் டெலிஃபோன் இருந்துச்சு என்றால் டெலிஃபோன் லைனினூடாக இன்டர்நெட் வீட்டுக்கு வரக்கூடியதா இருக்கும். இந்த கனெக்ஷன் வந்து ரவுட்டர் என்ற ஒரு உபகரணத்தோடு இணைக்கப்படும். இந்த ரவுட்டரோட இன்னொரு சுவிட்ச் என்ற ஒரு உபகரணம் இணைக்கப்படலாம். சரியா, இதோட வைஃபை ரவுட்டர் இணைக்கப்படலாம். இந்த வைஃபை ரவுட்டர்ல இருந்து வைஃபை சிக்னல் வரும். அந்த சிக்னல்ல உங்களோட ஸ்மார்ட் போனோ லேப்டாப்போ வைஃபை கனெக்ஷனை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப நிறுவனத்திலேயோ வீட்டிலேயோ இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு அமைந்திருக்கும். சரியா, அந்த ரவுட்டரோட ஒரு சர்வர் மெஷின் பிரதானமான கணனி ஒன்று இணைக்கப்பட்டிருக்கலாம். அந்த சுவிட்சோட டெலிஃபோன் இணைக்கப்பட்டிருக்கலாம். இப்ப ஏடிஎஸ்எல் கனெக்ஷன் கூட வீட்டுல டெலிஃபோன் லைன் வீட்டுக்கு வந்து அதுல இருந்து இன்டர்நெட் நீங்கள் ஏடிஎஸ்எல் கனெக்ஷன் எடுத்திருப்பீங்களா இருந்தால் இந்த இப்படி ஒரு உபகரணம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கும். அந்த உபகரணத்துல ஒரு ஆண்டனா ஒன்று இருக்கும். அதனோட தான் வைஃபை வரும். மற்ற எல்லாம் அதோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப கேபிளை கனெக்ட் பண்றதுக்கு அங்க வழி இருக்கு. டெலிஃபோனை கொண்ட கனெக்ட் பண்றதுக்கு வழி இருக்கும். சரியா, அப்ப இந்த சுவிட்சஸ் என்ற உபகரணங்களோட கணனிகளை நீங்கள் இணைத்துக் கொள்ளக்கூடியதா இருக்கும். இந்த கணனிகளோட பிரிண்டர்கள். அப்ப இப்படித்தான் ஒரு வேலையமைப்பு ஒரு நிறுவனத்துல அமைந்திருக்க போகும். இன்டர்நெட் நிறுவனத்துக்கு கனெக்ட் பண்ணப்பட்ட நிறுவனத்தில் இருக்கிற மற்ற உபகரணங்கள் என்ன மாதிரி சேர்ந்து செயற்பட போகுதுன்றது. இது வீட்டிலையும் நீங்கள் வேலையமைப்பு அமைச்சுக் கொள்ளலாம். உங்களோட மொபைல் போனுக்கு நீங்கள் மொபைல் டேட்டா எடுக்கிறீங்கன்னா அந்த மொபைல் டேட்டா இருந்து ஹாட்ஸ்பாட்டை உங்களோட போன்ல எனேபிள் பண்ணுவீங்களா இருந்தால் சுத்தி இருக்கிற மற்ற லேப்டாப்போ மற்ற மொபைல் போனுக்கோ நீங்கள் உங்களோட போன்ல இருந்து இன்டர்நெட்டை மற்றவே பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அதாவது உங்களுக்கு வைஃபை அல்லது மொபைல் டேட்டா கனெக்ஷன் இருக்கேக்குள்ள உங்களோட போனை ஹாட்ஸ்பாட்டா மாத்தேக்குள்ள அங்க உங்களோட போன் வந்து இந்த வைஃபை ரவுட்டர் சுவிட்ச் இது மாதிரி வரப்போகுது. இந்த உபகரணங்கள் மாதிரி உங்களோட போன் தொழில்பட போகுது. இன்டர்நெட்ல இருந்து இன்டர்நெட் கனெக்ஷன் எடுத்து மற்ற உபகரணங்களுக்கு உங்களோட ப்ராட்காஸ்ட் பண்ணும் ஹாட்ஸ்பாட். அப்ப அதுல மற்ற லேப்டாப் உள்ளதுகள் சில உங்களோட போனோடையே கனெக்ட் பண்ணி அவைக்கான இன்டர்நெட்டை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அப்ப ஒரு சின்ன மொபைல் போனை வச்சுக்கொண்டே நீங்கள் ஒரு நெட்வொர்க்கை அமைக்கலாம் வீட்டுல மற்ற கணனிகள் இதோட. இதுல வேலையமைப்பு என்றால் என்ன என்றால் ரெண்டுக்கு மேற்பட்ட கணனிகள் சாதனங்கள் ஒன்றோடு இணைத்து வேலை செய்யறதா வேலையமைப்பு. இது வரை விளக்கணம். இது நீங்கள் அதை படிச்சுக் கொள்ள வேண்டியது. வேலையமைப்பின் அனுகூலங்கள் என்ன நன்மை இந்த வேலையமைப்பால்? ஒன்று வளங்களை பகிர்தல், ஷேரிங் ரிசோர்சஸ். அதன ஷேரிங் ரிசோர்சஸ். இப்ப ஒரு லேப்ல நாங்கள் 40 கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறோம் என்றால் அந்த 40 கம்ப்யூட்டருக்கும் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் வேண்டாம் 40 பிரிண்டர் வேண்டி கனெக்ட் பண்ண வேண்டி இருந்திருக்கும். முந்தி வேலையமைப்பு இல்லாட்டி 40 பிரிண்டர் வேண்டி 40 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணணும். இல்ல ஒரு கம்ப்யூட்டர் ஒரு பிரிண்டரை வேண்டி எல்லாத்துக்கும் மாறி மாறி கலட்டி மற்றதுக்கு போட வேண்டி இருக்கு. அப்ப இங்க இந்த வேலையமைப்பு 40 கம்ப்யூட்டருக்கு ஏற்படுத்தி விட்டோம் என்றால் அந்த வேலையமைப்புல பிரிண்டரை கனெக்ட் பண்ணி விட்டால் அந்த 40 கம்ப்யூட்டர்ல இருந்து அந்த ஒரு பிரிண்டருக்கே பிரிண்ட் அவுட்டுக்கான இதை அனுப்பி பிரிண்ட் எடுக்கக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த அச்சுப்பொறி பிரிண்டர்ஸ் இதே மாதிரி ஸ்கேனர் வேறு எந்த உபகரணம் என்றாலும் 40 கணனி 50 கணனி என்றால் அத்தனைக்கும் அத்தனை உபகரணம் வேண்ட தேவை. ஒரு உபகரணத்தை வேண்டி வச்சுட்டு வேலையமைப்பினூடாக எல்லா கணினிகளையும் அந்த உபகரணத்தோட இணைச்சு வேலை செய்யக்கூடியதா இருக்கு. அப்போ ஒரு வளம், அதாவது இந்த பிரிண்டர் என்ற வளத்தை நாங்கள் பகிர்றோம். அதே மாதிரி தரவையும் போடக்கூடிய இப்ப யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னா அல்லது சிஓடிஎல் என்ற தரவு இங்க யார் லெக்சரா இருக்கணும், என்ன விவரங்கள் என்ன பாடங்கள் நடக்குதுன்றதை பாக்குறதுக்கு நீங்க என்ன செய்றீங்க? எல்லாத்தையும் கூட வீட்டுல இருக்கிற கம்ப்யூட்டர்ல வச்சிருக்கீங்களோ சேவ் பண்ணி? இல்ல, உலகம் முழுக்க இவ்வளவு நிறுவனங்கள் இருக்குது. அவ்வளவு நிறுவனங்களையும் பற்றிய தரவுகள் எங்க போடப்பட்டிருக்கு? அந்தந்த வெப்சைட்ஸ்ல, எல்லாத்த வெப்சைட்ஸ்ல. இப்ப யூனிவர்சிட்டி ஜெஃப்னாண்ட வெப்சைட் ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கும், அங்க சர்வர்ல அந்த இதுல முழு தரவும் போடப்பட்டிருக்கும். உலகத்துல இருக்கிற கோடியாக்கள் அந்த தரவு தேவை என்றால் அந்த சர்வரை அந்த சர்வருக்கு கனெக்ஷன் ஏற்படுத்தி, அதாவது அட்ரஸை கொடுத்து எங்களோட ஜேஎஃப்என் www.jfn.ac.lk என்ற அட்ரஸை கொடுத்துட்டு அதை பெற்றுக்கொள்ளுங்க. சரியா? அப்ப தரவு பகிரப்படுது.
அப்ப ஒரு இடத்துலதான் தரவை வச்சிருக்கிறோம், எல்லாரும் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஒவ்வொருத்தரும் தங்கட இதுக்கு தரவை புரிம்பா வச்சிருக்கணும் இல்லை. அதே மாதிரி பிரிண்டரும் ஒரு பிரிண்டர்லயே எல்லாரும் பிரிண்ட் அவுட் இருக்கக்கூடிய இருக்கும். வளங்களை பகிரக்கூடியதா இருக்கும். வளங்களை பகிர்றதால நாங்கள் செலவு குறைவு. சரியா? அப்ப ஒரு விஷயம் அது ஷேரிங் ரிசோர்ஸ், ஷேர் பண்றது. மற்ற ஒத்துழைப்பு, கொலாபரேஷன், சேர்ந்து வேலை செய்யலாம். நாங்கள் இப்ப நீங்கள் கொரோனாவோ என்ன இது வந்தாலும் இப்ப ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம்னு சொல்லினோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்றால் மேலத்திய எல்லா நாடுகள்லயும் இப்ப இங்கேயும் இருக்குது. இப்ப அந்த கொரோனா பிறகு எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோமா கொண்டு வந்துட்டாங்க. இப்ப நிறுவனங்களுக்காக போத்து வீட்டில இருந்தே வேலை செய்து வேலையை கேட்கிற வேலையை இணையத்தினூடாக செய்து அனுப்பி கொண்டிருந்தா சரி. சரியா? அதுதான் அந்த ஒத்துழைப்பு, கொலாபரேஷன், அந்த ஒர்க் நடக்குது. மக்கள் எளிதாக வேலையமைப்பினூடாக கோப்புகளை பகிரலாம். இப்ப உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஃபைல நீங்கள் உங்களோட டிரைவ்ல போட்டுட்டு அதை ஷேர் பண்ணலாம் மெட்டாக்கள் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கு. சரியோ? இல்லது நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செய்கிறீங்க. இப்போ 10 பேர் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் செய்துட்டு அந்த ப்ராஜெக்டை நீங்கள் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல அதுக்கான ரிப்போர்ட்டை தயாரிக்கும். இந்த ரிப்போர்ட் ஒரு 100 பக்கத்துல வரப்போகுது. இப்போ 10 பேர் செய்றீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 10 பக்கத்துக்கான விஷயம் எழுதுவோம். அப்ப ஒவ்வொருத்தரும் உங்களோட வீட்டுல இருந்து வேலை செய்ய போறீங்க என்றால் அந்த ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை நீங்கள் உங்களோட கிளவுட் கம்ப்யூட்டிங், அதாவது கூகுள் டாக்ஸ்ல போட்டு வச்சீங்க என்றால் அந்த ஒரே டாக்குமெண்ட் எல்லாரும் எடுத்து வேலை செய்யக்கூடியா இருக்கும். முதல் 10 பக்கத்தை முறாட்சி செய்யலாம். அப்ப மற்றவர் பார்க்கலாம் முதல் மற்றவை என்ன செய்யணும் என்று அதுக்கேற்ற மாதிரி தான் அவரும் வேலை செய்யணும், சேர்ந்து வேலை செய்கிறது. ஒரு ரிப்போர்ட்டை 10 பேர் ப்ரிப்பேர் பண்ணா இப்ப இல்லது என்ன செய்யணும், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து அந்த இடத்துல இருந்து தான் நம்ம 10 பேரும் கதைச்சு இந்த வேலையை செய்வோம். இது கூட இடத்துல இருந்து கொண்டு அந்த டாக்குமெண்ட் பொதுவாக இருக்கும் எல்லாருக்கும். ஒரே டாக்குமெண்ட்டை தான் எல்லாரும் பார்ப்பீங்க. அப்ப முதல் 10 பக்கத்தையும் ஒருத்தர் செய்வார், அடுத்த 10 பக்கத்தையும் ஒருத்தர் செய்வார். அப்போ ஒருத்தர் தண்ட 10 பக்கத்தையும் செய்யக்குள்ள மற்ற பக்கங்கள்லையும் என்ன மாதிரி போடினமோ அதுக்கேற்ற மாதிரி இவர் தண்டையே மாத்தி செய்து கொண்டு போகலாம். அதுதான் இந்த ஒத்துழைப்புன்னு சொல்றது. அப்ப அவரவர் தங்கள இடங்கள்ல இருந்து கொண்டே குழுவாக பணியாற்றக்கூடியதா இருக்கும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி. சரியா? இப்ப நீங்கள் இந்த எல்லாம் இ-லேர்னிங் இப்ப நீங்கள் இந்த கொரோனா பிறகு உங்களுக்கு அது நார்மலாக விளங்கிட்டது. படிக்கிறது, வேலை செய்கிறது எல்லாமே வீட்டில் இருந்து கொண்டே செய்யக்கூடியதாக அமைந்திருக்கிறது. கொலாபரேஷன், ஷேரிங் ரிசோர்ஸ். அடுத்து தொடர்பாடல், கம்யூனிகேஷன். இது மிகவும் பிரதானமானது. இப்ப வேலையமைப்பினூடாக நீங்கள் நாளாந்தம் நேரத்துக்கு நேரம் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறீங்க. மின்னஞ்சல், என்ன இமெயில், வீடியோ அழைப்புகள். இப்ப வாட்ஸ்அப்போ வைபர்ல வீடியோ எடுத்து வீடியோ கால்ல கதைக்கிறீங்க. வீடியோ கலந்தாய்வு, வீடியோ கான்பரன்சிங், இதுதான் நாங்கள் இப்ப செய்து கொண்டிருக்கிறோம் ஜூமில போன்ற வெவ்வேறு சேவைகள் மூலம் வேலைவாய்ப்புகள். அப்ப இதெல்லாம் தொடர்பாடல். இந்த ஆக்களுக்கு இடையான தொடர்பாடலை மேம்படுத்துறதுக்கு இந்த வேலையமைப்பு இந்த ஒரு அனுகூலம். அடுத்தது மையப்படுத்திய தரவு முகாமை, சென்ட்ரலைஸ் டேட்டா மேனேஜ்மெண்ட். இப்ப பேங்க்ல பாத்தீங்கன்னா இப்ப நீங்கள் பீப்புள்ஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா உங்களோட எல்லா அக்கௌண்ட்டும் அங்கே ஒரு சர்வர்ல உங்களோட டீட்டெயில் போடப்பட்டிருக்கும். இந்த மையப்படுத்திய டேட்டா இருக்கிறபடியால் நீங்கள் யாழ்ப்பாணத்துல இருந்தும் உங்களோட ஏடிஎம் மிஷின்ல காசு எடுக்கக்கூடிய இருக்கும். இல்ல யாழ்ப்பாணத்துல ஒரு பிரான்ச்சுக்கு போய் எடுக்கலாம். கொழும்புல போனாலும் அங்க இருக்கிற பிரான்ச்சுக்கு போனா உடனே உங்களோட தரவையை பார்க்கக்கூடியா இருக்கு. ஏனென்றால் அந்த பேங்க் சென்ட்ரலைஸ் பண்ணப்பட்ட மையப்படுத்திய ஒரு இடத்துலதான் அந்த தரவு முழுக்க போடப்பட்டிருக்கு. அப்ப எல்லா ஏடிஎம் மிஷின், எல்லா பேங்க் பிரான்ச்சுகளும் அந்த மையப்படுத்தி இருக்கிற அந்த கணனியை அணுகி அந்த தரவை பெற்றுக்கொள்ளக்கூடியா இருக்கு. சரியா? அப்ப சென்ட்ரலைஸ் டேட்டா மேனேஜ்மெண்ட். இல்லது முந்தின காலத்துல இப்ப 20-30 வருஷம் முதல் என்றால் நீங்கள் திருநெல்வேலி பிரான்ச்சில் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கிறீங்கன்னா திருநெல்வேலி பிரான்ச்சுக்கு தான் போகணும், காசு எடுக்கிறேன்டா போடுறேன். ஏன்னா அங்க எல்லாம் புத்தகத்துல எழுதி வச்சிருப்பேன். அப்ப மற்ற பிராஞ்சில போய் எடுக்கலாம். இது ஒரு 30 வருஷத்துக்கு முந்தின கதை. இப்ப அப்படி இல்லை. இப்ப நீங்கள் எங்க இருந்தும் எதுவும் செய்யலாம். இப்ப உங்களோட வாகன அனுமதி பத்திரம் போடுறதுக்கு எந்த டிஎஸ் ஆபீஸ்லயும் போய் நீங்கள் எடுக்கக்கூடியா இருக்கு என்றால் உங்களோட டீட்டெயில் ஒரு சென்ட்ரலைஸ் மிஷின்ல போடப்பட்டிருக்கிறபடியால் மற்றது இந்த பேக்கப் காப்பி அதை பாதுகாத்து வைக்கிறதுக்கும் அதை தூக்கி இன்னொரு மிஷின்லயும் போட்டு வைக்கலாம். சரியா? தரவு நிர்வகிப்பு இதனூடாக இலகுவாக செய்யக்கூடியதா இருக்கு. நெகிழ்வுத்தன்மை பிளெக்சிபிலிட்டி என்னென்றால் இப்ப முந்தி டெலிபோன் கதைக்கணும் என்றால் அந்த டெலிபோன் பூத்துக்கு போகணும், இல்ல லேண்ட் போன்கள் இருக்கிற இடத்துக்கு போகணும். இப்ப நான் 20-30 வருஷத்துக்கு சொல்றேன், அங்க போனா தான் கதைக்கலாம், மற்றபடி கதைக்கலாம். இப்ப நீங்கள் மொபைல் போனை பாக்கெட்ல வந்து இங்கேயும் கதைக்கூடியா இருக்கு. அதே மாதிரி
மொபைல் போனோடாக நீங்கள் இணையத்தையும் அணுகக்கூடியதா இருக்கு. அப்ப பிளெக்சிபிலிட்டி நிகழ்வுத்தன்மைன்னா நீங்கள் எங்க இருந்தும் இணையத்தை வலையமைப்பை அணுகக்கூடியதான வசதி இருக்குது. அதுக்கு காரணம் இந்த கம்பி இல்லா வலையமைப்புகள். உங்களோட மொபைல் போனுக்கு ஒரு கேபிள் கம்பி கனெக்ட் பண்ணி இல்லை, என்ன வயர்லெஸ் இருக்கிறபடியால் அந்த சாத்தியமாகும். மற்ற பாதுகாப்பு, இப்ப கடிதத்தை போஸ்ட் பண்ணி நீங்கள் கடிதத்தை எழுதி என்வலப்புக்கு ஓட்டு அனுப்புறதும் பார்க்க இமெயில் அனுப்புறது பாதுகாப்பு கூடினது. ஏன்னா இடையில இருக்கிற ஒரு தினம் எடுக்க இயலாது, அது பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடா இருக்கும். அந்த குறிப்பிட்ட ஆளுக்கு பாதுகாப்பாக அதுவும் குயிக்கா போய் சேரும். சரியா, இங்க இணையத்தில் இருக்கிற தகவல்கள் பாதுகாப்பாக இருக்கு. பாதுகாப்புக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறபடியால் மிகவும் பாதுகாப்பா இருக்கு. மற்ற உலகளாவிய இணைப்பு, குளோபல் கனெக்டிவிட்டி, உலகம் முழுக்க நம்ம பூகோலோக கிராமம், ஒரு கிராமம் மாதிரி வந்தபடியால் அந்த உலகளாவிய இணைப்பு சாத்தியமாகுது இந்த வலையமைப்புகளால். அடுத்த பார்க்க போறோம் வலையமைப்பின் வகைகள். இப்ப இதுல 3ஆக காட்டப்பட்டிருக்கு வலையமைப்பு. அது எடுக்கிற இடப்பரப்புக்கு ஏற்ற மாதிரி வலையமைப்பை 3ஆ பிரிக்கலாம். அது முதலாவதா நாங்கள் இதுல சொல்லக்கூடியது லேன், லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இதுல லோக்கல் ஏரியா நெட்வொர்க் லேன் என்று சொல்லுவோம். அடுத்தது மேன், அடுத்த வேன். என்ன வித்தியாசம் என்றால் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் என்றால் ஒரு கட்டடத்துக்குள்ள, ஒரு பெரிய நிறுவனம் தன் கட்டடத்துக்குள்ள இருக்கிற கணைகள் அனைத்தையும் இணைத்து அவருக்கான தொடர்பாடலை மேற்கொள்றது. மேன் அண்டைக்குள்ள ஒரு பெரிய நகரத்தில் இருக்கிற அனைத்து நிறுவனங்களும் இணைக்கப்பட்டு, இப்ப கொழும்பு நகரத்தை எடுத்தீங்கன்னா அங்க இருக்கிற கொமர்ஷியல் பேங்க் எல்லா பிராஞ்சும் ஒரு 50 பிராஞ்ச் இருக்குன்னா அவ்வளவு பிராஞ்சையும் இணைத்து ஒரு வலையமைப்பை ஏற்படுத்துறது, அவைக்கான தொடர்பாடலை மேற்கொள்றது. அப்போ ஒரு நகரம் சார்ந்த வலையமைப்பு. இது ஒரு கட்டிடமோ இல்லது மிஞ்சி போனால் ஒரு கேம்பஸ். இப்ப எங்கட கேம்பஸ்ல இருக்கிற அவ்வளவு கட்டிடங்களுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற அவ்வளவு கட்டிடங்களையும் இருக்கிற கணினிகளை இணைச்சு இப்ப எங்கட கேம்பஸ் நெட்வொர்க்கை சொல்லலாம். இது மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க், நகர சார்ந்த வலையமைப்பு. இது வைட் ஏரியா நெட்வொர்க்ன்றது உலகளாவிய நாடுகளுக்கு இடையிலான இணைப்பு ஏற்படுத்தி பார வலையமைப்பு. அது 3ஐயும் இந்த படத்துல காட்டிருக்கு. கட்டிடங்கள் மற்ற கட்டிடங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நகரத்துல இணைக்கிறோம். அந்த நகரங்கள் வேற உலகத்துல வேற வருது, அது எல்லாத்தையும் இணைச்சு கொள்றோம். ஆனா இந்த 3ஆ சொன்னாலும் 4ஆவது ஒன்று இருக்குது, அதுதான் இந்த பேன். எல்லாம் இந்த லேன், வேன், மேன், பேன் வருது பாத்தீங்கன்னா. சரியா, அப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட இது என்னென்றால் பர்சனல், தனிப்பட்ட பரப்பு வலையமைப்பு. இப்ப நீங்கள் தனிப்பட்ட உங்களோட உபகரணம் இருக்குதானே, என்ன உங்கள்ட்ட ஒரு மொபைல் போன் இருக்கும், ஒரு லேப்டாப் இருக்கும், உங்களுக்கு இந்த ஆப்பிள் வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச் வச்சிருந்தீங்கன்னா அது இருக்கும், டேப்லெட் இருக்கும். அப்ப இப்படியான உபகரணங்கள் நீங்கள் உங்களோட கையோட வச்சு பாவிக்கிற உபகரணங்கள். இப்ப எங்கேயாலும் போறீங்களாண்டாலும் இதை கையில கொண்டு போவீங்க. இப்ப ட்ரெயின்ல போறீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் உங்களோட சீட்ல அப்படியே வச்சுட்டு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாவிக்கிறது. உங்களோட போன்ல இருந்து டேட்டாவை லேப்டாப்புக்கு அனுப்புறது, ஒரு சின்ன போர்ட்டபிள் பிரிண்டர் கொண்டு போனீங்கன்னா அதுக்கு பிரிண்ட் அவுட் அனுப்புறது, எல்லாம் என்னதுல வயர்லெஸ் கனெக்ஷனால தான் இது ஏற்படுத்தப்படும். இப்ப இந்த வலையமைப்பை என்னன்னு சொல்றேன்னா தனிப்பட்ட பகுதி வலையமைப்பு, பேன். முதல் 3 சொன்னால் 3ஓட 4ஆவதா அடிஷனலா இது ஒன்று சொல்றோம் என்பது ஒரு தனிப்பட்ட நபரின் எல்லைக்கு உட்பட்ட, பொதுவாக 10 மீட்டர் ஒரு அறைக்குள்ள 10 மீட்டருக்குள்ள இருக்கிற உங்களோட பர்சனல் தனிப்பட்ட உபகரணங்களை இணைச்சு மேற்கொள்றோம். இதுக்கு நாங்கள் இந்த ப்ளூடூத் ஒன்று யோசிப்போம். உங்களோட போன்கள்ல ப்ளூடூத் இருக்கு, ப்ளூடூத் எனேபிள் பண்ணீங்கன்னா 2 போனுக்கு இடையில தொடர்பாடலை மேற்கொள்ளலாம். அங்க இருந்து இங்க ஃபைல் அனுப்பலாம். இந்த மொபைல் டேட்டா அதுல விட நீங்கள் வைஃபை அதுல இல்லாமலே ப்ளூடூத்தால 2 போனையும் கனெக்ட் பண்ணி வேலை செய்யலாம். அப்ப இதை பேன் என்று சொல்லுவோம். அதே மாதிரி மற்றது லேன் என்று சொல்றது, அது விளக்கமா இதுல சொல்லப்பட்டிருக்குது, இடத்துரிப்பரப்பு வலையமைப்பு. அப்ப அந்த இடத்துக்கான இடம்ண்டா ஒரு கட்டிடம் இல்ல ஒரு சின்ன ஒரு நிறுவனத்தின் ஒரு வளவு, அதுக்குள்ள இருக்கிற அவ்வளவு சரி, எங்களை கேம்பஸ் மாதிரி ஒரு அந்த இடத்துக்குரிய அதான் இடத்துரிப்பரப்பு வலையமைப்புன்னு சொல்லப்பட்டிருக்குது. லோக்கல் ஏரியா நெட்வொர்க், லேன் என்றா லோக்கல் ஏரியா நெட்வொர்க். அப்ப அந்த உபகரணங்கள் எல்லாத்தையும் இணைத்து அந்த நெட்வொர்க் மேற்கொள்ளப்படுது. அதுக்கான நோட்ஸ், உங்களோட நோட்ஸ்ல இருக்கிற நோட்ஸ் அப்படியே வருது. நீங்கள் ஒரு குறித்த கட்டத்தில் ஒன்றொன்று வலையமைப்பில் இருத்தல்.
குறுகிய தூரத்துக்கு உட்பட்ட கட்டடத்தில், அதாவது ஒரு வீடு அல்லது பல்கலைக்கழகம் அல்ல அலுவலகத்தில் இருக்க கணக்குகள் இணைக்கிறது தான் இந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க். அடுத்தது மேன், பெருநகர வலையமைப்பு. ஒரு நகரத்தில் இருக்கிற அனைத்து கணினிகளையும் ஒரு நிறுவனம் இருக்கின்றால், நான் சொன்ன மாதிரி கொமர்ஷியல் பேங்க் கொழும்புல 50 பிரான்ச் இருக்குன்னா அந்த 50 பிரான்ச்சையும் நினைச்சு அவைக்குள்ள தகவல் பரிமாற்றம், அதாவது மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்னு சொல்றது. இந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் எங்களோட தொலைபேசி அலைபேசின்னா எங்களோட ஸ்மார்ட் போன், என்ன மொபைல் போன் வலையமைப்புகள். இப்ப நீங்கள் கொழும்புல இருக்கிறீங்க என்றால் உங்களோட கொழும்புல இருக்கிற எல்லா ஆக்களுடைய மொபைல் போன் அங்க இருக்கிற கொஞ்சம் டவர்கள் இருக்கும். இந்த கொழும்புல ஒரு 10 டவர் இருக்குன்றால் டயலாக்னா அந்த 10 டவர் தான் உங்களோட மொபைல் போன் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கும். சரியா, ஒரு நகரத்துக்குள்ள அங்க இருக்கிற மொபைல் போன் எல்லாத்தையும் அந்த டவர்ஸ் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப அது ஒரு மேன், பெரு நகர பரப்பு வலையமைப்புக்கு உதாரணமாக நாங்கள் சொல்லலாம். அதே மாதிரி பெரும்பரப்பு வலையமைப்புன்றத வந்து இது நாடுகளுக்கு இடைப்பட்ட கணக்கெடா வலையமைப்பாகும். இது பெருசு. அப்ப என்னன்னு சொல்றது, ஜியோகிராபிக்கல் ஏரியா, புவியியல் அமைப்பை வச்சுக்கொண்டுதான் இது சொல்றோம். பேன்ன்றது ஒரு தனிப்பட்ட அறை, லேன்ன்றது ஒரு கட்டிடம் அல்லது ஒரு வளவு ஒரு நிறுவனத்தின் கட்டிடங்களுக்கு இடையில இப்ப தனிப்பட்ட அறை என்ற 10 மீட்டருக்குள்ள, லேன்ன்றது வந்து 1 கிலோமீட்டருக்குள்ள வரும். இப்ப எங்கட கேம்பஸ் எடுத்தீங்கன்னா மெடிக்கல் ஃபேக்கல்டி, இங்கே சயின்ஸ் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி எல்லாம் 1 கிலோமீட்டருக்குள்ள வருது. அவ்வளவுக்கும் ஒரு நெட்வொர்க் போட்டிருக்கிறோம். அப்ப இது மற்றது மேன்ன்றது ஒரு நகரம், பெருநகரம். இப்போ கொழும்பு, மும்பை, டில்லி அப்படியான பெருநகரம், மெட்ராஸ், அந்த என்ன சென்னை இப்படியான பெருநகரங்களோட இணைக்கப்படுற இது. அடுத்தது உலகளாவிய நாடுகளுக்கான வலையமைப்பு தான் வேன். அப்ப இந்த வேன் என்று நாங்கள் சொல்றதுக்கு இப்ப எங்களோட இன்டர்நெட் நாங்க சொல்றது உலகளாவிய வலையமைப்பு. அப்ப இன்டர்நெட் வந்து இந்த வேனுக்கான ஒரு உதாரணம். உலகம் முழுக்க இருக்கிற கணினிகள் இணைக்கப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்த இன்டர்நெட் என்ன? இணையம் என்பது உலகளாவியில் பல கணினிகள் வலையமைப்புகள் கூட்டமைப்பாக அப்ப உலகத்தில் இருக்க முழு கணினிகளை இணைக்கிறதா இன்டர்நெட். அப்ப வலையமைப்பு இன்டர்நெட் என்ன? வலையமைப்பு என்றால் இப்போ ஒரு நிறுவனம் தன் கட்டிடத்துக்குள்ள இருக்கிற 50 100 கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் இணைச்சு அதுக்கு தொடர்பாட மேற்கொண்டுச்சிருவாண்டால் அது ஒரு வலையமைப்பு. அப்ப அது ஒரு சின்ன வலையமைப்பு. அதே மாதிரி ஒரு நகரத்துல எல்லாத்தையும் இணைச்சிட்டோம்னா அது கொஞ்சம் பெருசா வரும். உலகம் முழுக்க இணைச்சிட்டோம்னா இன்னும் பெருசா வரும். அப்ப இன்டர்நெட் என்ற என்ன? இந்த உலகம் முழுக்க இணைக்கிற அந்த வலையமைப்புக்கான ஒரு உதாரணம் தான் இப்ப நாங்கள் உலகம் முழுக்க செய்திருக்கிற ஒரு இன்டர்நெட். அப்ப இதே மாதிரி இப்ப நாங்கள் பூமியில சொல்றோம். இதே மாதிரி ஒரு உதாரணத்துக்கு செவ்வாயில இருக்கிற எல்லா கணினிகளையும் இணைச்சு எதிர்காலத்தில் அப்படி ஒரு வலையமைப்பு அது இன்னொரு இன்டர்நெட்டா வரும். அப்ப இந்த எங்கட பூமியில இருக்க இன்டர்நெட் வந்து இந்த வேன் வைட் ஏரியா நெட்வொர்க் உதாரணம். அதே மாதிரி செவ்வாயில இன்னொரு உதாரணம் இருக்கும். வேற இதுல இப்ப இதே மாதிரி வேற உலகங்கள் இருந்தாலும் அப்படி நீங்க யோசிச்சு கொள்ளலாம். சரி, அப்ப வலையமைப்பு என்றால் 2க்கு மேற்பட்ட கணினிகள் இணைக்கிறதா வலையமைப்பு. இன்டர்நெட்னா உலகம் பூரா இருக்க கணினிகளை இணைச்சு உருவாக்குற வலையமைப்பு. அதுக்கு இன்டர்நெட் இன்னொரு கன்செப்ட் இருக்கு. அது உங்களுக்கு பெருசா தேவையில்லை, உங்களுக்கு நோட்ஸ்ல போடல. நாங்கள் ஒரு வலையமைப்பு என்றால் அந்த வலையமைப்புல இந்த 3 விஷயங்கள் இருக்கும். ஒன்று வலையமைப்பு இடைமுக அட்டை. ஒவ்வொரு கணினியிலையும் இந்த கார்டு வந்து கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கணும். என்ஐசி கார்டு, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. இல்ல உங்களோட மொபைல் போன்டா மொபைல் போனுக்குள்ள இதுக்கான ஒரு சர்க்கியூட் உள்ளுக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கும். அது வலையமைப்பு இடைமுக அட்டை, என்ஐசி நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, இப்படி ஏதாவது ஒரு பேர்ல நாங்கள் அதை சொல்லுவோம். சரி, அடுத்தது செலுத்துகை ஊடகம். இப்ப உங்களோட மொபைல் போன் இருக்கு, மற்ற மொபைல் போன் இருக்கு, கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. அப்ப இது என்ன? இது பரிமாறப்போ தகவலை ஒன்றில் நீங்கள் ஒரு வயரை கனெக்ட் பண்ணி, இப்ப கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு வயரை கனெக்ட் பண்ணி அப்படியே கொண்டு போகணும் இன்டர்நெட். இல்லதும் கூட மொபைல் போன்ல இருந்து வயர்லெஸ், வயர் இல்லையண்டா வயர்லெஸ். சரியா, லெஸ் இங்கிலீஷ் சொல்றது இல்லை, வயர்லெஸ். அதாவது என்ன? மின்காந்த அலைகளை பாவிச்சு தான் உங்களோட மொபைல் போன் டவர்ல இருந்து சிக்னல் எடுக்குது. அப்போ ஒரு ஊடகம் உண்டு வேணும் இடையில. அது ஒன்றில் வயரா இருக்கலாம், இல்லது வயர் இல்லாமல் இந்த மின்காந்த அலைகளாக இருக்கலாம். சரியா, மற்றது இணைப்பு சாதனங்கள் இருக்கும். இந்த இதில் இணைக்கிறதுக்கான இணைப்பு சாதனங்கள், இப்ப ரவுட்டர், மொடம், வைஃபை. இப்ப வைஃபை நீங்களோடத்துல இருந்து வைஃபை கூட போனுக்கு வருதுன்றால் அங்க எங்க தேடி பாத்தீங்கன்னா ஒரு வைஃபை டிவைஸ் இருக்கு. இப்ப உங்களோட வீட்டுல இதுலயே ஒரு ஆன்டெனாவோட டிவைஸ், அதுல இருந்து தான் ப்ராட்காஸ்ட் பண்ணப்பட்டு உங்களோட போனுக்கு வரப்போகுது. அல்ல இந்த டவர்கள், இந்த பெரிய பெரிய டவர்கள் இருக்கிற சாதனங்கள், அப்படிதான் இந்த கனெக்டிவிட்டி டிவைஸுக்குள்ள வரப்ப ஒரு வலையமைப்பை நாங்கள் ஏற்படுத்துறோம் என்றால்
ஒன்று அந்த கணனியிலேயோ அல்லது அந்த மொபைல் போன்லயோ இந்த கார்டு வந்து உள்ளுக்கு இருக்கணும். சரியோ. மற்றது அந்த அந்த இதுகளுக்கு இடையில கனெக்ட் பண்றதுக்கான ஊடகம் ஒன்று வேணும். மற்ற இணைப்பு சாதனம் கனெக்டிவிட்டி டிவைசஸ் இதெல்லாம் இணைக்கிறதுக்கான உபகரணங்கள் வேணும். ஒவ்வொன்றையும் பார்த்தோம்னா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுன்றது இப்போ கம்ப்யூட்டருக்குள்ள ஒரு கார்டு இப்படி இப்போ டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா அதுல இப்படி ஒரு கார்டை கனெக்ட் பண்ணலாம். இந்த கார்டுல ஒரு போர்ட் ஒன்று இருக்கும். இந்த போர்ட்ல இப்படியான ஒரு வயரை நாங்கள் கனெக்ட் பண்ணக்கூடிய இருக்கு. நிறுவனங்கள்ல பேங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற கணனிகள் எல்லாம் அப்படி ஒரு நெட்வொர்க் வயரால தான் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த கார்டு உள்ளுக்கு இருக்கும். கார்டுல இப்படி ஒரு கேபிள போடுவீங்க. சரியா. இப்ப இந்த கார்டு வந்து ஒன்று இப்படி செப்பரேட் ஆயிருக்கா இல்ல மதர் போர்ட்ல கம்ப்யூட்டர் மதர் போர்ட்ல நீங்க போன வருஷம் படிச்சிருக்கீங்களா ஹார்ட்வேர். அப்ப அந்த மதர் போர்ட்ல இருக்கிற மதர் போர்ட்லயே அது பில்டின் அதுலயே அமைய பெற்றும் பெறலாம். அதுலயே நாங்க இதெல்லாம் இந்த போர்ட்டை கணனிக்கு பின்னளவை பாத்தீங்கன்னா இந்த போர்ட் இருக்கும். இல்ல லேப்டாப் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இந்த போர்ட் இருக்கும். அதுல இந்த நெட்வொர்க் கேபிள கனெக்ட் பண்ணக்கூடிய இருக்கு. அப்ப இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுன்றது உபகரணத்துக்குள்ள இருக்கணும். கம்ப்யூட்டர்ல மொபைல் போனுக்குள்ள இருக்கணும். அதை கனெக்ட் பண்றதுக்கு மொபைல் போன்ல இப்படி கேபிள் கனெக்ட் பண்றதுல அது வயர்லெஸ் என்றபடியா உள்ளுக்கு ஒரு சின்ன சிப்போ கார்டு இருக்கும். அது ப்ராட்காஸ்ட் பண்ணும் வயர்லெஸ் சிக்னல். செலுத்துக ஊடகம். செலுத்துக ஊடகம்ன்றது ஒன்று கம்பி வயர்ட் மீடியா இருக்கலாம், வயர்லெஸ்ஸா இருக்கலாம். வயர்ட் என்றால் என்ன? இந்த கேபிள் மாதிரி போட்டு கனெக்ட் பண்றது. இல்ல வயர்லெஸ். வயர்லெஸ் என்றால் இப்ப இந்த சிக்னலை பெற்று இப்ப மொபைல் போனுக்கு சிக்னல் என்ன மாதிரி வருது. சரி, அதுல கனவிதமான சிக்னல்ஸ் இருக்கு. அப்ப அந்த சிக்னல்ஸ் என்ன மாதிரி அதெல்லாம் கம்பி இல்லா ஊடகம். இது வயர் தேவையில்லை எங்களுக்கு. சரியா. வெளி ஸ்பேஸ் ஊடாக இந்த வெளியின் ஊடாக பரவும். இப்ப காற்றும் தேவையில்லை. ஏனென்றால் சந்திரன்ல போய் இல்ல செவ்வாயில போய் அந்த கிளம்புறாங்கக்குள்ள அங்க இருந்து வீடியோ எடுத்து இங்க அனுப்புறாங்க. அப்ப இடையில காத்து இல்லை, அங்க வந்து சேருது. அப்ப வெளி இருந்தா காணும், வெளியினூடாக மின்காந்த அலைகள் இங்க வந்து சேரும். தொடர்பாடல். மற்ற செலுத்துகை ஊடகம். செலுத்துகை ஊடகம் இன்னும் பிரிவா சொல்லி கொண்டு போயினா டிரான்ஸ்மிஷன் மீடியாவை கைடட், அன்கைடட், வயர்ட், வயர்லெஸ். வயர்ட்ல இந்த மூன்றும் இருக்கு. பின்னால பார்ப்போம். வயர்லெஸ் என்றால் இதுல ஒரு 4 விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. பின்னால ஒன்றே நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். ட்விஸ்டட் பேர் கேபிள். இந்த முறுக்கப்பட்ட 5 மினிட்ஸ்ல முடிக்கலாம் நினைக்கிறேன். உங்களுக்கு 10:15 முடிப்பேன். 10:30 பிராக்டிகல் தான். முறுக்கப்பட்ட ட்விஸ்டட் பேர். இந்த கேபிள்ஸ்ல பார்த்துட்டு இருப்பீங்களா இந்த ரோட்ல இந்த கூடுதலா அந்த லவுட் ஸ்பீக்கர் அதுகள் கனெக்ட் பண்ணக்குள்ள இல்லது சின்ன சின்ன கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கக்குள்ள இந்த சிவப்பு கருப்பு வயர் அல்லது ஒரு நீலமும் மெரூனும் வயர் அப்படியே பின்னி இருக்கும். பின்னினபடி அந்த வயர் போகும். 2 வயரும் போகும். அப்ப அதுதான் ட்விஸ்டட்னா முறுக்கப்பட்டு ஒன்றோட ஒன்று முறுக்கப்பட்டு போற அந்த கேபிள். அப்ப இப்படியான கேபிள் அவங்களுக்கு செப்பு கம்பி இருக்கும். இந்த கேபிள்ஸ் எங்களோட நெட்வொர்க்ல கூடுதலா இதுதான் பாவிக்கிறோம். இப்ப கட்டிடங்களுக்கு இடையில இருக்க கண்ணிகளை இணைக்கிறதுக்கோ இல்ல இந்த டெலிபோன் கேபிள் இந்த எஸ்எல்டி டெலிபோன் கேபிள் வீட்டை வாரதுக்கோ எல்லாத்துக்கும் இந்த ட்விஸ்டட் பேர் கேபிளை தான் பாவிக்கிறேன். சரியா. இதுல வேற கலர்ல இப்ப நெட்வொர்க் கேபிள்னு பார்த்தோம் என்றால் அதுக்குள்ள இப்படி முறுக்கப்பட்ட 4 சோடிகள் இருக்கும். 4 சோடி என்றைக்குள்ள எல்லாமே 8 வயர் வரும். இது ட்விஸ்டட் பேர் கேபிள். அந்த கனெக்டர் இந்த மாதிரி இருக்கும் போது இது அனுகூலம் என்னன்னா இது மலிவானது. மற்றதோட கிடைக்கிறது மலிவானது. பிரதிகூலம் என்னன்னா குறுக்கீட்டுக்கு உட்படக்கூடியது. குறுக்கீடு என்னென்றால் இப்ப இந்த வயர்ல நீங்கள் கதைக்கிற அந்த விஷயம் நீங்கள் அனுப்புற டேட்டா போகுதென்றால் சிக்னல் போகுதென்றால் அது கரண்டா தான் போகும். இப்ப கரண்டா போய்க்குள்ள வேற அலைகள் மின்காந்த அலைகள் இல்ல வேற இடங்கள்ல போற கரண்ட்டுகளால ஒரு தாக்கம் இதுக்கு வரும். அது கொஞ்சம் நீங்கள் சயின்ஸ்ல ஓலெவல்ல படிச்சிருப்பீங்களா. ஒரு இதுல கரண்ட் போய்க்குள்ள அதை சுத்தி ஒரு மின் புலம் வரும். அந்த புலம் வந்து அந்த புலத்துக்குள்ள வேறு ஒரு வயர் வந்து அது போய் குறுக்கீடு செய்யும். குறுக்கீடு செய்யறா என்னன்னா அதுல போற டேட்டா தரவுகள் அதுல அது அழிக்கக்கூடியதா இருக்கும். அப்படியான பிரச்சனைகள் இருக்கு. சரியோ. குறுக்கீட்டுக்கு உட்படக்கூடியது. மற்ற இதுல 2 வகை இருக்கு. பாதுகாக்கப்பட்ட முறுக்கு ஜோடி, முறுக்கப்பட்ட ஜோடி ஷீல்ட் ட்விஸ்டட் பேர். இது கொஞ்சம் விலை கூடினது. மற்றது அதுல கொஞ்சம் குறுக்கீடு குறைவா இருக்கு. மற்றது அன்ஷீல்ட் ட்விஸ்டட் பேர். இது கொஞ்சம் விலை குறைவு. இதுதான் கூடுதலா பாவிக்கிறேன் என்றால் எங்களுக்கு வேலை செலவு கட்டுப்படியானுடைய இப்ப கேம்பஸ்லயோ நிறுவனங்களோ இந்த
பாதுகாப்பற்ற முறுக்கப்பட்ட சோடிகளை தான் பாய்க்கிறது. இதுல 8 கேபிள் வரும். அந்த கனெக்டர் இந்த மாதிரி இருக்கும். இதுல 8 பின் இருக்கும் பாருங்க, அந்த கோல்ட் கலர்ல 8 பின். இதை கொண்ட கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணுவோம். இதுண்ட மெட்ட முனையை கொண்ட நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணுவோம். சரியா? 4H வடம் கோஎக்சல் கேபிள்ன்றது வந்து இதே இந்த கேபிள் டிவி இல்ல டிஷ் ஆண்டனா உங்களோட வீட்டுல இருந்தா பாருங்க, அதுக்கு வர கேபிள் இந்த மாதிரி தான் இருக்கு. நடுவில் ஒரு கம்பி வரும், அதை சுற்றி ஒரு பிளாஸ்டிக் இருக்கும், அதை சுற்றி ஒரு கம்பி நெட் மாதிரி வரும். அப்ப இதுவும் முந்தி வலையமைப்புகளை பாவிச்சு இப்ப பெருசா பாவிக்கல. இப்ப இந்த கேபிள் டிவிகள் டிஷ் ஆண்டனா அதெல்லாம் பாவிக்கணும். இது குறுக்கீடுகளுக்கு ஆளாகாது, விரைவில் பயணிக்க முடியும். ஒவ்வொரு குறிப்பிட்ட தூரத்துக்கும் பூஸ்டர் தேவை. இது எப்படியும் ஒரு கேபிளை நீங்க போட்டு கொண்டு போறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பிறகு அந்த சிக்னல்ன்ற வீரியம் குறைஞ்சும். உங்களோட மொபைல் போன் டவர்ல இருந்து தூர போப்போ அந்த சிக்னல் எண்ணிக்கை குறைஞ்சு போதில்லை. அதே மாதிரி அப்ப இந்த கேபிளை போட்டு கொண்டு போய்க்குள்ள இந்த கேபிள் டிவி அவங்க கனெக்ஷன் ரோட்டோலிய பார்த்துருப்பீங்க. அந்த போஸ்டுகள்ல லைட் போஸ்டுகள்ல இடக்கிட்ட ஒரு பாக்ஸ் வைப்பாங்களே என்றால் அதை பூஸ்ட் பண்ணணுன்றதுக்காக. அடுத்த ஒளியிலை வடம். இப்ப நான் முதல் சொன்ன இவ்வளவு கேபிள்களும் கரண்ட் தான் அதுக்குள்ளால போகும். ஆனா இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ன்றது இப்ப SLT எல்லாம் இந்த ஃபைபர் ஆப்டிக் கனெக்ஷன்கள் வீட்டுக்கு கொடுக்கணும். அந்த கேபிளுக்குள்ள கரண்ட் போகாது, லைட் தான் போகும். அப்ப லைட் கரண்ட் போகணும்னா செப்பு கம்பி இருக்கும் கேபிளுக்குள்ள. இது லைட் போகணும் என்றால் உங்களுக்கு ஒரு கண்ணாடி இழை இருக்கும். அதான் அந்த ஒளி இழைன்னு சொல்றது. இந்த தங்கூசி நூலன்றுகள் பட்டிருப்பீங்க. தங்கூசி நூலன் அந்த தையல்களுக்கு பாவிக்கிறது, அந்த பெரிய இதான இதுகள் தைக்கிறதுக்கு அது ஒரு கண்ணாடி மாதிரி தான் நூல். அந்த சில அந்த வடிவுக்கு அந்த வாசல் மாதிரி வச்சிருப்பீங்க, கீழே ஒரு லைட் வேலை செய்யும். அந்த தங்கூசி நூல்கள் எல்லாம் அமர்ந்திக்கு அந்த முனைகள் எல்லாம் வேற வேற கலர் லைட்டா இருக்கும். அது எங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்ப அதுக்குள்ளால கீழே எரிகிற லைட் அந்த தங்கூசி நூலூடாக போய் முனையில தெரியும். அது மாதிரித்தான் இது. அந்த நூல் மாதிரித்தான் இந்த கேபிள். இதனூடாக எல்இடியில வர பிளிங்க் பண்ற சிக்னல் தான் இதனூடாக போய் கொண்டிருக்கும். அப்ப லைட் தான் போகும். அப்ப எங்களோட டேட்டா, எங்களோட தொடர்பாடல் முதல் 2லையும் கரண்டால போனது, இப்ப இதுல லைட்டால போகும். அப்ப இது லைட்டால போறபடியால் இத மின்காந்த இந்த மின்புலங்கள் வந்து இதை தாக்கலாம். அப்ப இது கொஞ்சம் ஸ்பீடும் கூடியது. இதுதான் இப்ப பெஸ்ட் எல்லாரும் பாவிக்கிறது. ஸ்பீட் கூட, மற்றது இந்த இதுகளால தாக்கப்படாது, பாதுகாப்பானது. மற்றது இப்ப கொழும்புல இருந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் எங்கட கொழும்புல இருந்து வேற வர நாடுகளுக்கு, அங்க மத்திய சவுதி பக்கம் அல்லது இங்க சிங்கப்பூர் பக்கம் கடலு கீழால இந்த பெரிய ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்கள் போகும். இந்த கொழும்புல இருந்து பாத்தீங்கன்னா கடலு கீழால அப்படியே போய் எத்தனை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் போய் அங்க மத்திய கோமான் சவுதிக்கு போகும், இல்ல இந்தியால பக்கம் சிங்கப்பூருக்கு போகும், இந்தியாவுக்கு போகும். அப்ப இன்டர்நெட் கனெக்ஷன் கூட இந்த நிலத்துக்குள்ளால போற இந்த கடலுக்குள்ளால போற கேபிளால தான் கூட நடக்கும். ஏனென்றால் சேட்டலைட்டை நம்பி இருக்கலாம். சேட்டலைட் என்ன செய்யும் என்றால் முகில் மலையண்டைக்குள்ள உங்க டிஷ் டிவியை பார்த்துருப்பீங்க. டிஷ் ஆண்டனா இருந்தால் நல்ல மழை பெய்யக்குள்ள டிவி கனெக்ஷன் சேனல் ஒன்றும் பெறாது. அப்ப இதுகள் இணைய வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணுடைய அப்படியான கேபிள்களை தான் அந்த இதுகளுக்கு பாவிக்கிறேன். மற்ற கம்பி இல்லா ஊடகம் வயர்லெஸ் மீடியா இதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.